அனைவருக்கும் வணக்கம். இந்த 1335வது நிகழ்ச்சி மார்கழி மாதம் முதல் நாள் வேலம்மாள் அவருடன் திருப்பாவையோடு தொடங்கியது. எம்ஒய்எம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இன்னைக்கு சைக்கோ என்ற தலைப்பில் நம்ம ஜி சிவகுமார் அவர்கள் வழங்க இருக்கிறார். வழக்கம் போல் ரொம்ப சுவையாக இருக்கும். நாம் அனைவரும் அதை கேட்க மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன். சிவகுமார் சாரை இப்பொழுது பேசுமாறு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். மைண்ட் யுவர் மைண்ட் டீம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்ற ஆண்டு நடந்தது. இதில் எத்தனை பேர் இருந்தீங்கன்னு தெரியல, ஆனாலும் ரொம்ப ஒரு இனிமையான வாரம். போன ஒரு லாஸ்ட் இயர் நான் ஒரு பியூட்டிஃபுல் மைண்ட் என்ற ஒரு படத்தை பற்றி பேசினேன். ரேணு மீரா ஒரு ஹிந்தி படத்தை பற்றி பேசினாங்க. ராமு சார் ஒரு ஆங்கில படம், வசந்தி மேம் ஒரு ஆங்கில படம், நம்ம ஸ்டீஃபன் சார் பிரகாஷ் ராஜுடைய ஒரு படத்தை பற்றி பேசினாரு. சினிமா எனக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு சாதனம். சின்ன வயசுல இருந்தே நான் சினிமாவை பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். சின்ன வயசுல இருந்து என்ன காரணம், எங்க சித்தப்பா வந்து தியேட்டர் எப்போனா நாங்க போறோம், எப்போனா வரலாம். நான் முதல்ல பார்த்த படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லா படமும் அப்போ நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். முதல்ல பார்த்த படம் பாத்தீங்கன்னாக்கா அம்மாவோட சேர்ந்து பார்த்தது ஔவையார், லவகுசா, மாயா பஜார், இந்த மாதிரி படங்களை தான் அம்மாவோட சேர்ந்து பார்த்திருக்கேன் நான். இப்படி சினிமாவோடவே நான் வளர்ந்தேன். சினிமா ரசிகன். சினிமா பத்தி எல்லாம் பேசுறாங்க, பாக்குறாங்க, ஆனா 4 லைன்ல 5 லைன்ல சொல்ல முடியவே தவிர அது ஒரு சண்டை படம், அது ஒரு ராஜாராணி படம், அது ஒரு சயின்டிபிக் பிலிம், இது அப்படிதான் சொல்ல முடியாது தவிர ஒரு சினிமா பத்தி முழுசா ஷார்ட்ஸ் இருந்து கடைசி வரைக்கும் சொல்லக்கூடிய தளம் இது. அப்படியே அமைச்சியை கொடுத்தது நம்ம நாராயணன் சாரு, ஸ்டீஃபன் சாரு. இவங்கெல்லாம் போன வருஷம் ஒரு படத்தை பார்த்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் முடிவு சொல்லி அதனுடைய படத்தை டீகோட் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் நான் இன்று நான் சொல்ல போகும் படம் சைக்கோ. 1960 இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க தெரியல. இதுல எத்தனை பேர் அந்த நேரத்துல பிறந்திருப்பீங்க தெரியல. நானு, ராஜா, ஆறுமுகம் சாரு, சக்கரபாணி சாரு எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரத்னவேல் சாரு தெரிஞ்சிருக்கலாம். 1960ஆம் ஆண்டு வந்த படம். 62, 63 நான் சென்னையில பியூசி படிச்சுட்டு இருந்தேன். முதல் நான் சென்னையில் பார்த்த ஒரு படம் சைக்கோ. அது ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு தான் படம். ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ஐ வாஸ் நாட் அலவுட் டு என்டர் த சினிமா தியேட்டர். மினர்வா தியேட்டர், பிராட்வேல. ஐ ஸ்டில் ரிமெம்பர். நீ ரொம்ப சின்ன பையனா இருக்கேன், மீசை கூட முளைக்கல. அப்பதான் முளைச்சி வந்து 16, 17 வயசு. ஐ வாஸ் நாட் அலவுட். அதுக்கப்புறம் 3 மாதம் 2 மாதம் கழிச்சு அப்புறம் கொஞ்சம் மீசைக்கு மையகே தடைக்கிட்டு நான் போய் பார்த்தேன். ஒரு த்ரில்லர். டில் த டே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் த்ரில்லர். பல இன்றைக்கு பார்க்கக்கூடிய பல ஹாரர் சஸ்பென்ஸ் படங்களுக்கு அது ஒரு முன்னோடிய. உலக சினிமாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு ஆல்ஃபிரட் ஹிச்காக்னுடைய சைக்கோ தான் ஒரு முன்னோடின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு 2 மணி துளி கூட 2 மணி கூட ஆகாது, 2 மணி நேரம் கூட ஆகாது. 1 மணி 50 நிமிடத்தில் அந்த படம் முடிஞ்சிடும். பிளாக் அண்ட் ஒயிட். இந்த படத்தை பார்த்துதான் இப்போ நம்ம பாரதி ராஜா அவர்கள் சிகப்பு ரோஜா எடுத்திருக்காரு. அப்புறம் கே சங்கர் அன்னியன் மாதிரி படங்கள் எடுத்திருக்காரு. மிஷ்கின் இதே தலைப்புல சைக்கோ என்ற தமிழ் படம் எடுத்திருக்காரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ராட்சசன் ஒரு த்ரில்லரா வந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் படம். இப்போ படத்துக்கு போகும். டைட்டில் கார்டு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். டைட்டில் கார்டு மியூசிக்கோட ஆரம்பிக்கும், ஒரு திகில் மியூசிக்கோட ஆரம்பிக்கும். அவருடைய ஆல்ஃபிரட் ஹிச்காக் எப்பவுமே ஒரு his own style of presenting any film. எல்லா படமும் 53 படங்கள் எடுத்திருக்காரு சொல்றாங்க அவரு இது வரைக்கும். அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைக்கோ இன்னும் நிறைய இருக்கு. அவருடைய டைட்டில் கார்டே திகிலோடு ஆரம்பிக்கும். ஒரு வெர்டிகல் லைன் இருக்கும், அதுதான் லைன். அது வெர்டிகல் லைன் வரும், அதுதான் லைன். வார்த்தைகள் உடைஞ்சு விடும். ஆல்ஃபிரட் ஹிச்காக்னா அது உடையும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாரு, ஃபிராக்சர்ட் மைண்ட், உடைந்த மணல்கள். அது போல வார்த்தைகளை உடைச்சு போட்டு சேர்ப்பா. ஆல்ஃபிரட் ஹிச்காக் உடையம் மறுபடியும் சேரும். ஹீரோயின் பேர் உடையம் தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் அவருக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒவ்வொரு காட்சிக்கும். அப்படி ஒரு சிறப்பா
படம் எடுக்கிறவர் ஆல்ஃபிரட் ஹிச்காக். படம் அரிசானா ஸ்டேட் ஃபீனிக்ஸ் சிட்டியில ஆரம்பிக்குது. அமெரிக்காவின் அரிசானா ஸ்டேட் ஃபீனிக்ஸ் சிட்டி. மதியம் 2:43 டிசம்பர் 11. துல்லியமா அது எல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமா அந்த படத்தினுடைய டைட்டில் கார்டு முடிஞ்ச உடனே அரிசானா ஸ்டேட் அந்த ஃபீனிக்ஸ் சிட்டியே ஒரு ஏரியல் வியூல கொண்டு வருவார். இப்போ நம்ம என்ன கேமரா, ட்ரோன் கேமரால நம்ம காண்பிக்கிறாங்க. இப்போ எல்லாம் காண்பிக்கிறாங்க. 60களிலேயே ஒரு ட்ரோன் கேமரா மாதிரி ஒரு ஏரோப்ளேன்ல வச்சு அந்த படத்தை ஷூட் பண்ணுவாரு. அந்த ஃபீனிக்ஸ் சிட்டியை காண்பிக்கிற விதமே ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த ஃபீனிக்ஸ் சிட்டி அப்படியே காண்பிப்பாரு. டவர்ஸ், அபார்ட்மெண்ட், உயர்ந்த 15, 16, 20 அடி அபார்ட்மெண்ட் மாடிகள் கொண்ட பில்டிங் எல்லாம் காண்பிட்டு வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு அவர் பிக்ஸ் பண்ணுவார். ஒரு அபார்ட்மெண்ட் 2 அபார்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணுவாரு. அந்த அபார்ட்மெண்ட் போறா, இந்த அபார்ட்மெண்ட் போற ஏரியல் வியூலே காண்பாரு. 2 ஜன்னல்கள் காண்பாரு, இன்னொரு ஜன்னல் காண்பாரு. ஒரு ஜன்னலுக்குள்ள இந்த கேமரா எட்டி பார்க்கும். ஒரு காதலனும் காதலியும் தனியாக இருக்கிற ஒரு படுக்கை அறை காட்சியை எட்டி பார்க்கும் ஒரு சீன் தான் முதல்ல ஆரம்பிக்கும். இந்த படத்தை எட்டி அந்த ரகசியம் அவங்க படுக்கிறாங்க, அந்த ரகசியமா எட்டி பார்க்கும் அந்த கேமரா. அந்த அவங்க பேச்சில இருந்து நமக்கு தெரியும் அந்த பொண்ணு ஹீரோயின் ஜெனட் லீன்னு பேரு. JENNETLEIG, ஜெனட் லீ அப்படின்னு பேரு. அந்த அவனுடைய காதல் சாமுவேல் கலிபோர்னியால ஒர்க் பண்றாரு. இங்கே காதலியை பார்க்க அரிசோனா ஸ்டேட்டுக்கு மதியம் வேற வேலையை வந்து ஒரு தட் இஸ் நாட் எ ஹவுஸ், தட் இஸ் ஒரு சீப் லாட்ஜ் அப்படின்றாங்க. 2 மணி லஞ்ச் டைம்ல வந்திருக்கா நம்ம ஹீரோயின் ஜெனட்லி. அவ பேரு மரியான். அவ ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒர்க் பண்ற செக்ரட்டரி. பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒர்க் பண்ற செக்ரட்டரி. லஞ்ச் டைம்ல கணவன் இப்ப இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றியே, அதுவும் ஒரு சீப் லாட்ஜில் கொண்டாந்து என்ன வச்சுட்டு இருக்கியே, எல்லாம் எனக்கு அசிங்கமா இருக்கு, சீக்கிரம் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகலாம் பண்ணிடலாம். பட் நம்ம நினைக்கிற மாதிரி கல்யாணம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஆகிற மாதிரி இல்லை. என்ன 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 காரணம் சொல்லி போன முறை வந்து அப்படி சீக்கிரம் முடிச்சுட்டு எனக்கு செட்டில் ஆகலான்னு, இந்த மாதிரி சீப் லாட்ஜில் எனக்கு கூப்பிட்டு வராது அப்படின்ற மாதிரி அவன் பேசுவா. கல்யாணம் ஆனா நம்ம கௌரவமா நல்ல லாட்ஜுக்கு டைரக்டா போகலாம், ரகசியமா வந்து போக வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் பேசுவார். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்தப்போ கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போகும் போல இருக்கே, அவள் சோகமாயிடுவான். ஹீரோயினுக்கு சோகமாயிடுவான். என்ன என்ன வாய் என்ன உனக்கும் தெரியலையே, அப்பா நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாரு, ஏற்கனவே விவாகரத்தான அந்த பொண்ணுக்கு நான் கொஞ்சம் செட்டில் பண்ணாதான் இந்த மேரேஜை நான் என்டர் ஆக முடியும். இப்போ இந்த நேரத்துல இப்போ சமீபத்தில் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னால கல்யாணம் பண்ணி கடன்லாம் அடைச்சுதான் அவளுக்கு செட்டில் பண்ண வேண்டிய, செட்டில் பண்ணாதான் நம்ம கல்யாணமா அடுத்து நடக்க முடியும் அப்படின்றப்போ அவன் சோகமாயிடுவான். ஸோ ஷி லீவ்ஸ் டு ஹர் ஆஃபீஸ். 2:30-3 மணிக்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்தாகணும். அவசர அவசரமா ஓடி விடுவான். அவன் he should go to California by airport. So he leaves to California. Heroine returns to real estate company. அவசர அவசரமா ஓடி வர்றான். காலைல டைப் பண்ணி கொடுத்து அடுத்த ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட்டுக்காக கிளையன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. டைப்பிஸ்ட் கொடுத்துட்டு போன பேப்பர்லாம் ரெடியா இருக்குன்னு வர்றான். முதலாளி வந்துட்டாரு. முதலாளி வந்து வரலன்றப்ப நிம்மதி அவளுக்கு. ஒரு பீஸ்ஃபுல்லா காலைல கொடுத்துட்டு போன ரெக்கார்டெல்லாம் ரெடியாகி முதலாளி கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ரெடி பண்றா. அப்போ ஒரு கிளையண்டோட ஒரு கஸ்டமரோட நம்ம ரியல் எஸ்டேட் முதலாளி வர்றாரு. இது அனதர் நியூ கிளையண்ட் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. நம்ம செக்ரட்டரி ஹீரோயின் கிட்ட பாக்குறேன். $40,000 கேஷ், $40,000 கேஷோட நான் வந்திருக்கிறேன் அந்த அபார்ட்மெண்ட் செட்டில் பண்றதுக்கு என்றப்போ அந்த முதலாளி சொல்றாரு, நோ 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 வி டோன்ட் அக்செப்ட் கேஷ், வி ஒன்லி செக். இல்ல எனக்கு அவசரமா எனக்கு இந்த வீடு அபார்ட்மெண்ட் வாங்க, என் பொண்ணுக்கு யாருக்கு பரிசா கொடுக்கணும், அவர் பெரிய ஆள் பொண்ணுக்கு $40,000 கேஷ் கொண்டு வந்து எல்லாருக்கும் காண்பிக்கிறாரு. அந்த அங்க இருக்க டைப்பிஸ்ட் எல்லாம் $40,000 பண்டில் பாக்குறப்ப அப்படி அதிசயமா பாக்குறாங்க. முதலாளி சொல்லிடுறாரு, ஓகே ஓகே மரியான் மாலதிமா. சிவகுமார் சார்,
உங்களோட ஹெட் கொஞ்சம் இதா தெரியல சார் சரியா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓகேவா? இப்போ ஓகே, இப்போ ஓகேவா? சரியா இருக்கு சார். தேங்க்யூ சார். இப்போ ஓகேவாமா? ஓகே. ஸோ $40,000 கேஷ். சாரி சார். ஓகே, ஓகேவா? முன்னால வரும்போது அது ஹெட் கட்டாது சார். ஓகே. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் சொல்லுவாரு, ஓகே எனிவே மரியான், கெட் த கேஷ் அண்ட் புட் இட் இன் அவர் லாக்கர் அண்ட் வில் சி ஆன் மண்டே. ஃபார்மாலிட்டி படி நம்ம செக் பண்ணோமா, ஃபார்மாலிட்டி படி வாங்கிக்கோ, கேஷை வாங்கிக்கோ அப்படின்னு. யூ கேன் கோ டு பேங்க்ல நம்ம லாக்கர்ல போட்டு நீ அப்பா வருவாருடா, லாக்கர்ல போட்டு மண்டே பாத்துக்கலாம், இப்போ யூ கேன் கோ ஹோம் அப்படின்ற மாதிரி முதலாளி சொல்லி அனுப்பிடுவாரு. 40 அன்னைக்கு அந்த ஆபீஸ்க்கு வர்றப்போ அவர் வெள்ளை விளையாடு தூய்மையான வெள்ளை உடையில் வருவா ஜெனட் லீ மரியான். மாலதி உங்க மைக் ஆன்ல இருக்குப்பா. மாலதி மாலதி மாலதி. ஓகே ஓகே மாலதி ஓகேவா, பேசலாமா? ஓகே, நம்ம மைக் ஆன்ல தான் இருக்கு சார். மைக் வந்து ஆன்ல தான் இருக்கு. ஐ திங்க் ஸ்டீஃபன் சார் இல்லையா, அவரால மியூட் பண்ண முடியுமே? அவர் இல்ல, அதான். ஓ ஓகே ஓகே, நான் கண்டினியூ. $40,000 கேஷ் எடுத்துக்கிட்டு அவ அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். நல்ல வெள்ளை விளையாடு தூய்மையா நல்ல மனசோட வந்த மரியானுக்கு இப்போ மனசு $40,000 கேஷ் எண்ணி பார்க்க, தொட்டு பார்க்க. அவங்க செக்ரட்டரி டைப்பிஸ்ட் அந்த பணத்தை தொட்டு பார்த்து அவர் கவர்ல போட்டு அவர் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு ஆபீஸ் விட்டு கிளம்புறா. அவ அபார்ட்மெண்ட் வந்த உடனே அவ மனசுல காதல், திருமணம் டிலே ஆகுது, செட்டில் ஆகணும். தங்கச்சி லைலாவும் அதே ஊர்ல இருக்கா. ஐ ஷுட் செட்டில், மேரேஜ் செட்டில் ஆகணும், கடன் இருக்கு. ஒய் நாட் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு அவ மனசு மாறுது. மனசுல ஒரு மேகம் தொழுது. நான் மொத்த பணத்தையும் பாக்குறேன். அப்போ $40,000 60 ரொம்ப பெரிய அமௌண்ட் நினைக்கிறேன். அந்த அமௌண்ட் பார்த்தோன்னு அவன் மனசு மாறுது. அந்த பணத்தை வீட்டுல கொண்டாந்து அடுக்கி வைக்கிறான், அங்க வைக்கிறான், இங்க வைக்கிறான், எங்க வைக்கிறது அவ்வளவு பரபரப்பு, அவ்வளவு சந்தோஷம். அந்த பணத்தை பார்த்து அவளுக்கு மனசு மாறிடுது. இப்போ சேஞ்சஸ், பேங்க்குக்கு போறது பதில் கலிபோர்னியா ஃபேர் வேலி சிட்டிக்கு விடு வண்டியா அப்படின்னு முடிவு பண்ணி சேஞ்சஸ் அட்ரஸ். அவர் சிம்பாலிக் அந்த படத்துல எல்லாம் அது வரைக்கும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு உள்ளாடை முதல் கொண்டு கருப்பு ஆடை போட்டுக்கிட்டு, கருப்பு உள்ளாடை, கருப்பு மேலாடை, கருப்பு காரில் பீனிக்ஸ் கட்டியை விட்டு வெளியே போறான் டுவர்ட்ஸ் ஃபேர்வெல் சிட்டி. அது ஒரு ஸ்டேட், இது ஒரு ஸ்டேட். 20 hours டிராவல்ன்றாங்க. முகத்துல பிரைட்டா இருந்த முகம் மத்தியானம் வரைக்கும் பிரைட்டா இருந்த முகம் கருத்து போகுது. ஒரு திருடு பணம் திருடிக்கிட்டு போனமே ஒரு இதோட பேக்ல சொருவிக்கிறா. லக்கேஜ், சூட் கேஸ், அன்னைக்கு அவருக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. கருப்பு கார்ல புறப்படுது. கருப்பு கார் பீனிக்ஸ் சிட்டி நகரப்போ சிக்னல் நிக்கிறா. அங்க முதலாளி கிராஸ் ஆகுறாரு, சிக்னல் கிராஸ் ஆகுறாரு. ஏய் மரியான் வாய் அப்படின்னு அவர் வாய் எடுக்கிறதுக்குள்ள இவ ஒரு அசட்டை சிரிக்கிறார். அட்டா நம்ம முதலாளி இங்க பார்த்தாரு, பேங்க்கு போதனவே எங்கே போறாளே என்ற மாதிரி அவர் பாக்குறாரு. அதுக்குள்ள சிக்னல் விழுந்துருது. வண்டி எடுத்து விட்டுறா. வண்டிய ஃபேர்வெல் சிட்டிக்கு அவர் பார்த்துக்கலாம். $40,000 ரியல் எஸ்டேட் ஓனரு, அந்த கிளையண்ட், அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி திக்குன்னு வண்டி புறப்படுது. மியூசிக் துரத்துது. அந்த மியூசிக்கே ஒரு திகிலோட போவான். கார் ஸ்டார்ட் பண்ணி அவ மனசு குழப்பமா போவான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போற மனசு கவலையோடு போவான். என்னடா அந்த தப்பு பண்ணிட்டுமே குற்ற உணர்வோடு போவான். அவ புறப்படுறது வெள்ளிக்கிழமை ஈவினிங். மேபி 3 மணி ஆஃபீஸ் போனா 4:30 இருக்கும். நைட் ஆகுறப்போ டயர்ட் ஆயிடுது அவருக்கு. That will take 20 hours டிராவல்றாங்க. நைட்டு அங்கேயே ஒரு பெரிய ஹைவேஸ்ல ஒரு சின்ன கொஞ்சம் சைட்ல வண்டியை போட்டு கார்ல தூங்கிடுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங், சாட்டர்டே மார்னிங், ஒரு போலீஸ் வேன் அப்படி வருது.
ஒரு கார் அங்க தனியா இருக்கிறது பார்த்து பின்னாடி பேக்ல போய் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கதவை தட்டி எழுப்புறார். கண்டி அவன் அலறி அடிச்சுட்டு எழுந்துக்கிறான். உடனே வண்டி ஸ்டார்ட் பண்ண பாக்குறான். டோன்ட் பி ஹரி, டோன்ட் பி ஹரி, வை எனிதிங் ராங், எனிதிங் என்ன தப்பா நடந்தேன், ஹைவேஸ்ல இவன் தூங்கிட்டு கிடக்குற அப்படின்னு கேட்கிறார். இல்ல ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நைட் தூங்கிட்டார், ரொம்ப தூரம் போகணும், கோ டு ஃபேர்வெல் சிட்டி கலிஃபோர்னியா ஸ்டேட். ஓகே, ஏன் ஒய் ஷுட் யூ ஸ்லீப் இன் த ஹைவேஸ் ரோட் அப்படின்றப்போ ஓகே மறுபடியும் வண்டியை கலப்பற பாக்குறான். போலீஸ் பார்த்த உடனே அவளுக்கு ஒரு பதட்டம் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே முதலாளி பார்த்துட்டாரு, ஒரு பதட்டத்துல இருக்கா. இப்போ போலீஸ் பார்த்த உடனே ஹரியட்லி வண்டி எடுக்க பாக்குறேன். வெயிட் சொல்லிட்டு லெட் மீ see your license கேட்கிறார். அவோ பேக்ல இருந்து $40,000 பணத்தை உள்ள சொல்லிவிட்டு அங்கிருந்து லைசன்ஸ் எடுத்து காட்டுறார். லைசன்ஸ் பாக்குறாரு, அவர் முகத்தை பாக்குறாரு, பின்னாடி கார் வண்டி எல்லாம் பாக்குறாரு. எஸ் he can go. சந்தேகத்தோட அனுப்புறாரு. அவர் சந்தேகத்தோட அனுப்புறத இவ்வளவு புரிஞ்சுதா, நம்ம மேல சந்தேகம் விழுந்துருச்சு, போலீஸ் நம்ம மேல சந்தேகம் விழுந்துருச்சு. அப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணி போறாரு. கண்ணாடியில ரியர் வீல்ல பாக்குறாரு, அந்த போலீஸ் வேன் அவளை ஃபாலோ பண்ணிட்டே வருது. அவளுக்கு திக்குன்னு ஆயிடுது, நமக்கும் திக்குன்னு ஆயிடுது. மாட்டிக்குவாளோ, போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாளோ, மாட்டிக்கிட்டாலும் அவ்வளவுதான், கேஸ் ஓவர், நாளைக்கு ஜெயிலு அப்படின்ற மாதிரி நமக்கு திக்குன்னு ஆயிடுது. மியூசிக்கும் ஒரு ஜிகல் மியூசிக்கோட வண்டி போகுது. மறுபடியும் பாக்குறா, இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே வர்றாரு. இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் போறப்போ ஒரு ரோடு பிரியுது. இவ இந்த ரோட்ல போறா, அந்த போலீஸ் வேன் அந்த ரோட்ல போய் போன உடனே அவனுக்கு நிம்மதி. போலீஸ் இஸ் நாட் ஃபாலோயிங் மீ அப்படின்னு பறக்க ஆரம்பிக்கிறான். டுவர்ட்ஸ் தட் இஸ் சனிக்கிழமை காலையில பறக்க ஆரம்பிக்கும். வண்டி போகுது டுவர்ட்ஸ் கலிஃபோர்னியா ஸ்டேட் ஃபேர்வெல் சிட்டி. கொஞ்சம் தூரம் போனோம்னா அவனுக்கு தெரிஞ்சிது. நம்ம சந்தேகப்படுற மாதிரி தெரியுது அவனுக்கு எல்லாருக்கும். போலீஸ் சந்தேகப்படுறது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஏற்கனவே ஓனர் சந்தேகப்படுறது தெரிஞ்சு போச்சு. ஐ ஷுட் சேஞ்ச் மை ஐடென்டிட்டி அப்படி சொல்லிட்டு ஐ ஷுட் சேஞ்ச் மை கார் அப்படி சொல்லிட்டு போற வழியிலேயே பாக்குற பழைய காருங்க புது காருங்க வைக்கிற இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கார், ஓல்டு கார் டு நியூ கார், ஏதோ ஒரு கடை இருக்கு. அந்த கடை கிட்ட முன்னாடி நிக்கிறான். she wanted to change her identity. இனிமேல் இந்த அந்த அரிசோனா ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டை விட்டுட்டு லுக் ஃபார் கலிஃபோர்னியா ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ள காரை செலக்ட் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு உடனே போய் பார்க்கறது, ஒரு காயின் போட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலாம், பரபரன்னு பார்க்கலாம். $40,000 திருட்டு, மரியானா எஸ்கேப் அப்படின்னு தலைப்பு செய்தி ஏதாவது வருமானு பார்க்கறான். அந்த மாதிரி செய்தி எதுவும் இல்லை. அந்த பேப்பர் தூக்கி ஹேண்ட்பேக் சொல்லிக்கிட்டு கார் டீலர், ஐ வாண்ட் எ கார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கலிஃபோர்னியா ஸ்டேட் அப்படி கேட்டு அவர் ஏற்கனவே பார்த்துட்டு அந்த கார் தான் வாங்கிட்டான். வாங்கினா டீலா ஓகே வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்கு, லேட் ஆகுமே. நோ ஐ மீன் ஹரி, ஐ ஷுட் கோ ஹரி. இல்லை ஓ யூ ஆர் கோ ஹரி, அவ்வளோ ஈஸி இல்லையே, அவர்கிட்ட இந்த இதெல்லாம் வாங்கணும், ஃபார்மாலிட்டி நிறைய இருக்கு. இல்லை ஐ ஷுட் கோ இமீடியட்லி போகணும். அவருக்கு அந்த கார் டீலரும் அந்த பொண்ணை ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குது. 3வது கண்ணு சந்தேக கண்ணு வருது. ஆமாச்சின்னு கேட்கறா, $700 ஓகேன்றான். $700 உடனே ஒத்துக்கிட்டு அந்த கார் டீலருக்கு இன்னும் சந்தேகம் வருது. ஓகே கம் டு ஆபீஸ் ரூம் கூட்டு போறா. வேற இந்த ரெஸ்ட் ரூம் பார்க்க, ரெஸ்ட் ரூம் போய் பாக்குறப்போ திரும்பி அப்படி அந்த ரோடு கார் எண்டுல ஆப்போசிட்ல காலில் தட்டி எழுப்பினான் அதே போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவன் கார்ல முன்னாடி நின்று கால மடிச்சுக்கிட்டு அவளையே கருப்பு கண்ணாடி போட்டு முறைச்சு பார்த்துக்கலாம். He is still following that heroine மரியானா. அவளுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இவன் விட மாட்டான் போல இருக்கு, போலீஸ் நம்மளை விட மாட்டான் போல இருக்கு. அவங்கள அவசரமா ரெஸ்ட் ரூம் போறா. $40,000 வந்து $700 எண்ணி எடுத்துட்டு அந்த பணத்தை மறுபடியும் அதே கவர்ல போட்டு ஹேண்ட்பேக் சொல்லிக்கிட்டு $700 கொடுக்குறா. சின்ன ஃபார்மாலிட்டி கையெழுத்தாகுது, வண்டி எடுத்துன்னு உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓடுறான். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 அடி போயிருக்கு. ஹே 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 யூ லெஃப்ட் யுவர் பேகேஜ், சூட் கேஸ் விட்டு ஓடுறியே அப்படின்னு அந்த மெக்கானிக் ஓடி வரும். அவனுக்கு பதட்டம். அந்த $40,000 திருடிட்டோம், காதலனை பார்க்க ஓடணும். இதுக்குள்ள இடையில நம்ம
பீனிக்ஸ் சிட்டியை தாண்டிட்டானோ தாண்டியே அந்த ஸ்டேட்டுக்குள்ள அடுத்த ஸ்டேட்டுக்குள்ள போறானோ என்ன தெரியல. அந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் மாட்டிக்கூடாதுன்னு ஹரிட்லி டேக்கிங் த கார். அவன் கார் மெக்கானிக் ஓடி வந்து அவருடைய லக்கேஜ் சூட்கேஸ் எல்லாம் கார்ல போட்டு வந்து பறக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர், அந்த கார் டீலர், அந்த மெக்கானிக் 3 பேரும் அதிசயமா அவனை பாக்குறாங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி ஓடுறாங்க, வேக வேகமா ஓடுறாங்க, சந்தேக கண்ணோட பாக்குறாங்க. இந்த சந்தேக கண்ணு நமக்கு தோத்திக்குது, எங்கேயோ ஓடுறோம், நாமளும் ஃபாலோ பண்றோம், காரை ஃபாலோ பண்றோம். ஷீ ஷுட் ரீச் அந்த நைட்டுக்குள்ள அவன் கார்ல ஃபேர்வெல் சிட்டிக்குள்ள போய் ஆகும். அப்பெல்லாம் போன் வசதியே, போன் எல்லாம் இல்லை. ஸோ அவனுக்கு தெரியாது இவ வர்றது. இவ்வளவுதான் யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணாலே திருட்டுத்தனமா ஓட ஆரம்பிச்சா. திருட்டுத்தனத்தை முடிக்கணும். காரு ஹைவேஸ்ல போயிட்டே இருக்கு, கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுது. சனிக்கிழமை மத்தியானம் ஆகுது, ராத்திரி ஆகுது, கொட்டு கொட்டுன்னு மழை. அப்படி ஒரு மழை, வைப்பர் டப்பு 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 டப்புன்னு ராத்திரி ஆகுது, கண்ணே ஓட்ட முடியல. அதுக்குள்ள அவளுக்கு பலவிதமான விஷுவலைசேஷன். மண்டே 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 நினைக்கிறப்ப அந்த ரியல் எஸ்டேட் ஆபீஸ் அல்லோகலா பட போகுது, போலீஸ்கார வரப்போறாங்க, என்ன தேட போறாங்க, லைலாவை தேட போறாங்க, லைலாவை பிடிக்க போறாங்க, செய்தி ஊரெல்லாம் பரவ போகுது அப்படின்னு அவளுக்கு மனசுக்குள்ள திகில்னு வந்து கலவரம். அந்த எண்ணத்தோட வண்டி ஓட்டிட்டே இருக்கா. மழையிலையும் கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறான். அவளால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஓட்ட முடியல. எங்கேயாவது தங்கலான்னு பாக்குறப்போ இன்னும் ஒரு 15-20 கிலோமீட்டர் போயின்னா ஓடிடலாம். அங்க ஓட முடியல. ஒற்ற மழையில நியான் லைட் எரியுது, ஒரு நியான் லைட். அங்க வைப்பர் BATS மொட்டேல். கேக்குதுங்களா? நான் சொல்றதெல்லாம் கேக்குதா? ஆர் யூ ஃபாலோயிங்? கேக்குதுங்களா? கேக்குது சார். நல்லா கேக்குது, சூப்பரா கேக்குது, நல்லா கேக்குது. பேட் மொட்டேல் அப்படின்னு ஒரு நியான் லைட்டு பளிச்சுன்னு அந்த கார் இதுலயே அவளுக்கு தெரியுது. கொஞ்சம் தங்கிட்டு காலில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஹைவேஸ்ல இருந்து இறங்கி அந்த பேட்ஸ் நார்மன் பேட்ஸ் NORMAN BATS பேட்ஸ் ஹோட்டல் மோட்டேல் அப்படின்றாங்க. அது ஒரு இங்க இருந்து நம்ம சென்னையில இருந்து போறப்போ நமக்கு தெரியும், ஒரு மோட்டேல் ஹைவேல இறங்கி காஃபி குடிக்கலாம். அது போல அதுவும் அந்த ஹைவேஸ்ல ஒரு இருக்கிற ஒரு மோட்டேல். ஜஸ்ட் ஒரு நைட் தங்கிட்டு போறவங்களுக்கு இருக்கும்போது அதுல இறங்கி போற நியான் லைட் இருக்கு, BATS மோட்டேல். அங்க கொற்ற மழையில அப்பதான் அடங்கிருக்கு. அந்த மோட்டல்ல போய் ரூம் ஆபீஸ் பாக்குறா, யாரும் இல்லை. ஆபீஸ்ல யாரும் இல்ல, ரூம்ல எல்லாமே காலியா இருக்கு, டிம் லைட் எரியுது. கார்ல வந்து மறுபடியும் அங்க இருந்து வெளியே பார்த்தா அப்போதான் நமக்கு ஒரு திகல் பங்களா காண்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே ஒரு திகல் பங்களா, ஒரு அது வந்து விக்டோரியன் கோத்திக் ஹவுஸ் ஸ்டைல்னு வாங்கலாம். அது கீழே அகலமா இருக்கும், அப்படியே நீண்ட கோபுரம் மாதிரி. அந்த ஆங்கிலேயர்கள் கட்டுற அந்த விக்டோரியன் கோத்திக் ஸ்டைல் ஹவுஸ் ஸ்டைல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திகில் பங்களா மாதிரி வீடு ஃபுல்லா லைட் எரிஞ்சிட்டு கிடக்குது. அங்க ஜன்னல், அது ஜன்னல் ஃபில் அவுட்ன்றாங்க. ஃபில் அவுட்ல ஒரு ஓல்டு லேடி ஒரு மூவிங் சேர்லயே ரோலிங் சேர்லயே உட்காந்துட்டு அப்படியே காண்பிக்கிறது நமக்கு தெரியுது. இந்த மோட்டல், அந்த மோட்டல் இருந்து ஒரு 200 அடி பின்னாடி அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி அந்த திகில் பங்களா தெரியுது. திகில் பங்களால அந்த லேடி அமைதியா உட்காந்துட்டு கிடக்கிறது தெரியுது. கார்ல வந்து ஹார்ன் அடிக்கலாம். இப்பதான் நம்ம ஹீரோ வர்றார், ஸ்டைலிஷ் ஹீரோ நார்மன் பேட்ஸ். ஆண்டனி பெர்கின்ஸ் ஒரு பையன், ஒரு 25, 26, 27, இவளுக்கு 25, 26 படத்துல அப்படியே தெரியுது. ரொம்ப ஸ்டைலா வரும். சாரி கொடை பிடிச்சிட்டு மழையா இருக்கு இல்லையா, சாரி ஐ குடன்ட் ஹியர் தி வாய்ஸ், கேட்கல, மழையில கேட்கல அப்படின்னு வர்றான். யூ வாண்ட் எ ரூம்? எஸ் வி ஹேவ் எ ரூம். ரொம்ப ஜாலியா வர்றான், ரொம்ப ஸ்டைலா, ரொம்ப சாமிங். அவன் சொல்றாங்க இட்ஸ் எ சாமிங் ஃபிலிம், பட் நடத்தைகள் வினோதமா இருக்குன்றாரு ஆல்ஃபிரட் ஹிச்காக். அவன் இது சாமிங் டெமினார் அப்படின்னு வர ஒரு விசித்திரமான அழகான, ஆனா ஒரு மாதிரி அவன் நடத்தைகள்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் விஷுவலைஸ் சொல்றாரு. அந்த பையன் வர்றான், அந்த யங் மேன் பையன் சொல்ல முடியாது, இஸ் யங் மேன் ஆஃப் 27, 28 years old. கொடை பிடிச்சிட்டு வரான். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? ஐ வாண்ட் யுவர் ரூம் டுநைட் அண்ட் ஐ வில் கோ. ஓகே, 12 cabins, 12 rackets, ஜாலி.
ஓகே கம் கம் யூ கேன் எந்த ரூம் வேணா எடுத்துக்கலாம், எல்லாம் வேகன்சி ஜாலியா சொல்றான். ஓகே யூ டேக் தட் ரூம் நம்பர் 1 சாவி கொடுத்து அவன் கார்ல இருந்து அந்த ரூமுக்கெல்லாம் அடைக்கிட்டே வந்து வாங்க கம் கம் லெட் அஸ் ஃபில் அப் த ஃபார்மாலிட்டிஸ். நம்மள நேம் எழுதுங்க, ஊர் எழுதுங்க, அட்ரஸ் எழுதுங்க, டீட்டெயில்ஸ் எழுதுனா எழுதுறான். மாரியான் பதில் வேற மாரியா, வேற மாதிரி அது புரியாத மாதிரி எழுதுறா. ஃபில் அப் த ஸ்டேட், எந்த ஊர் எழுதுவேன். இவ வர்றது புறப்பட்டது பீனிக்ஸ் சிட்டியில் அரிசானா. அவன் போக வேண்டியது என்னது கலிபோர்னியா ஃபேர்வெல்லி, லாஸ் ஏஞ்சல்ஸ். எல்லாம் தப்பு தப்பா எழுதுறான். ஓரளவு புரியுது, மரியான் புரிஞ்சும் புரியாத மாதிரி எழுதுறான். லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி அங்க ஹோட்டல் ரிஜிஸ்டர்லேயே ஒரு தப்பான என்ட்ரியோட ஒரு தப்பு செஞ்சுட்டு தப்பு தப்பா என்ட்ரி போட வேண்டிய எல்லாமே கொஞ்சம் அவனுக்கு. ஒரு ரூம்ல அவன் லக்கேஜ் எல்லாம் கொண்டு வச்சுட்டு வந்துட்டு ஒய் திஸ் லேட் மிட்நைட் டிராவல் அப்படின்ற மாதிரி கேட்பான். ஒய் திஸ் லேட் அவர் டிராவல், இவ்வளவு நேரத்துல நீங்க இவ்வளவு போறீங்களே, இவ்வளவு நேரத்துல இந்த மழையில இஸ் இட் சேஃப் அப்படின்ற மாதிரி கேட்போம். அப்புறம் அவன் சொல்லுவான், ஒரு வாரத்தில் பேசிட்டே இருப்பான். உங்களுக்கு என்ன வேணும், ஹவ் கேன் ஐ ஹெல்ப்ன்றான். சாப்பிடல, பசிக்கணும், 15-20 மைல் போனமே ஃபேவரல் சிட்டிக்கு, அங்க போயிட்டு வரத்துக்கு முடியாது. ஐ வில் அரேஞ்ச் அ டின்னர், லைட் டின்னர் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தர்றேன், எங்க அம்மா தான் அங்க இருக்காங்க, ஐ வில் அரேஞ்ச் பண்ணி டின்னர். அதுக்கு முன்னாடி அவன் கேட்பான், ஒய் திஸ் லேட் நைட் டிராவல், இவ்வளவு லேட் ஆயிடுச்சு லேடி, நீங்கள் அப்படி வர்றீங்களே அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பா பண்பா யதார்த்தமா கேட்பான். See, we get into trap. இங்க மாட்டிக்கிறோம் இல்லையா நம்ம, இப்படி எல்லாம் நம்ம வர்றப்போ we get into some trap. நீ மட்டும் இல்ல, we all get into trap somewhere or other. எங்கேயாச்சும் நம்ம சங்கடத்துல மாட்டிக்கிறோமா இல்லையா அப்படி சொல்றப்போ அவளுக்கு உரைக்குது. அவன் சொன்னது அந்த எங்கேயாவது கஷ்டத்துல மாட்டிக்கிறோம், சங்கடத்துல மாட்டிக்கிறோம், வழி தெரியாம முழிக்கிறோம், தப்பு தப்பா போய் சொல்றோம், we get into trap என்ற வார்த்தை அவளுக்கு உரைக்குது. Yes, I shouldn't have come late அவர்ல வரக்கூடாது. ஓகே, ஐ சேஞ்ச் மை ஐடியா கோயிங் டு ஃபேர்வெல். இன்னைக்கு காலையில எழுந்து ஐ கோ பேக் டு மை ஓன் பிளேஸ் ஃபீனிக்ஸ் சிட்டி. நான் போயிட்டு எல்லாத்தையும் பழையபடியே வச்சிருக்கேன், இந்த தப்பு செய்யறதெல்லாம் மறைச்சிடுறேன்ற மாதிரி என் மனசுல ஓடுது. ஓகே, வெயிட் ஃபார் சம் டைம். அவன் ரூம்ல விட்டுட்டு போறான். ரூம்ல இருந்து $40,000 எடுத்து வைக்கிறா. எடுத்து வச்சு என்ற $40,000 பேப்பர், $40,000 - 700 ஈக்குவல் டு பேலன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி பாக்குறா. இவ்வளவு இருக்கணும் பேப்பர் ஸ்லிப்ல எழுதி அந்த பேப்பர் துண்டுதுன்னா கழிச்சு பாத்ரூம் ஃபிளஷ்ல போடுறோம். ஃபிளஷ்ல போட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் ஒரு ஃபிளஷ் காண்பிக்கிறதா சொல்றாங்க. ஒரு டாய்லெட்டுடைய ஃபிளஷ் காண்பிச்சதா அந்த விமர்சனம் எல்லாம் வந்திருக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட்டு, பாத்ரூம் பக்காவா இருக்கு. போட்டு வந்து அந்த ரூம் அந்த மறுபடியும் பணத்தை அவளுக்கு எங்க வைக்கிறது தெரியல. மனசு பதைக்குது. $40,000 $700 எடுத்தாச்சு. மேற்கொண்டு கிளவு கொஞ்சம் எடுத்திருக்கா போல இருக்கு. அதே ஹேண்ட்பேக்ல வைக்கிறதா சொல்லி அது பணம் தெரியக்கூடாது சொல்லி காலைல வாங்கின நியூஸ் பேப்பர்ல சுருட்டி நாளா சுருட்டி ஜன்னல் பக்கம் வைக்கக்கூடாது, டோர் பக்கம் வைக்கக்கூடாது சொல்லி மனசு நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய பணம் கேர்ஃபுல்லா இருக்கும். $40,000 பெரிய அமௌண்ட் இல்லையா. ஒரு லேம்ப் பக்கம் வச்சுட்டு கெட்டிங் ஜன்னல ஸ்கிரீன் திறந்து பார்க்கறான். அங்க பங்களா, அந்த பூட் பங்களா மாதிரி திகில் பங்களால அம்மாவுக்கு பையனுக்கு ஆர்கியூமெண்ட். நார்மன், ஐ டோன்ட் லைக் யூ, ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. நீ என்ன அது பொண்ணுங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நைட் டின்னர் கொடுத்துட்டு இருக்க, ஐ டோன்ட் லைக். நோ 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 அம்மா இருமா, நீ அப்படி எல்லாம் சொல்லாமா, ஷீ இஸ் இன்னசென்ட் கேர்ள்மா, தெரியாம வந்துட்டாமா, நைட் அன்டைம் வந்திருக்காமா அவளுக்கு, ஷீ இஸ் எ கெஸ்ட் ஃபார் நமக்கு விருந்தாளிமாவோ, நம்ம தான் சாப்பாடு. நோ ஐ டோன்ட் லைக் சவுட்டா சண்டை போட்டு அவள் திட்டுறது இல்லம்மா, ஒரு நைட் சின்ன சிம்பிள் பிரெட் அண்ட் மில்க் தான் தர்றமா, வேற ஒண்ணும் இல்லம்மா, நீ கீப் குவைட் மா, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி அவன் அம்மா கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சோகமா அவன் பிரெட் அண்ட் மில்க் கொண்டு வர்றான். இது அவ கேட்கறான். அவ கேட்கறப்ப அவ சோகமாயிட்டு, சே எல்லாம் நம்மளா தானே பாவம், இந்த யங் மேனுக்கு அவங்க அம்மாவுக்கு சண்டை வர்றது நம்ம தானே காரணம், இந்த மாதிரி நேட் அவர்கள் டிஸ்டர்ப் பண்றோம் பாத்தியா. அவனுக்கு அவள் சோகமாய் கவலையாய் அப்படியே உட்கார்றான்.
அவள் திங்கிங் எல்லாம் எங்க போகுது, அவங்க தங்கச்சி, எங்க ஓனரு அப்படி இப்படியே சோகமாவே இருக்காங்க. அவன் டின்னர் அவன் கவலையோடு வர்றான். அவன் பார்த்துட்டு எனிதிங் ராங் அப்படின்னு இவ கேட்கிறா. கம் டு மை ஆஃபீஸ் ரூம், நீங்க சாப்பிட்டு நீ கேன் டேக் ரெஸ்ட் ரூம் சொல்லி அவன் ஆஃபீஸ் ரூம் போறான். அம்மா என்ன, இட்ஸ் ரொட்டீன், இதெல்லாம் ரெகுலர். அம்மாவுக்கு இப்படிதான் சத்தம் போடுவாங்க. யாருக்காவது நான் பெண்கள் வந்து தங்கினா பிடிக்காது, அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ண பிடிக்காது. அம்மா கன்சர்வேட்டிவ் அவங்க தான் தெரியல, வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா சோகமா இருந்த முகத்தை கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணிட்டு ரூமுக்கு கூப்பிடும். ரூமுக்கு போனாலே ரூம்லயே போன உடனே ஒரு திகில அவன் ரூமே வினோதமா இருக்கு. இறந்து போன பறவைகள், இறந்து போன ஆந்தைகள், இறந்து போன பருந்துகள், இறந்து போன கிளிகள், இறந்து போன குருவிகள், எல்லா பட்சிகளும் மிருகங்களும் அணில்கள், அப்புறம் முயல்கள், இது இறந்து போன முயல்லாம் எடுத்துட்டு வந்து அதை ரசாயன கலவை போட்டு பதன்படுத்தி அவன் ரூம்ல மாட்டிக்கிட்டு அவனுடைய ஹாப்பியா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பான். யூ டேக் த பிரெட், சாப்பாடு சாப்பிடுங்க, நீங்க பசியா இருக்கீங்க, யூ ஷுட் கோ ஏர்லி மார்னிங் போட்டு. அவன் அப்படியே பிரெட், அவன் டைலாக் வரும், பிரெட் மெதுவா மென்னு சாப்பிடுவான், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவான். ஈட் லைக் எ பேர்ட், ஒரு பறவை போல சின்னதான் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறீங்களே. அவன் பறவைகளை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சான். அவனுடைய ஹாபி இல்லையா, இட்ஸ் மை ஹாபி, இட்ஸ் மை பேஷன் அப்படின்றான். எனக்கு இது ஒரு சுகமான எனக்கு இது எங்கேயாவது இறந்த கிடந்தா உடனே அது கெமிக்கல் போட்டு அது உள்ள போட்டு அதை எதையாவது ஸ்டஃப் பண்ணி வீட்டுல பாட்டு. எங்க வீட்டு எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி பறவைகள், மிருகங்கள், பொம்மைகளா தான் இருக்கும். இறந்து பாடம் படுத்தி வச்சிருப்பான். அந்த பறவைகளை திகிலா காணிப்பாங்க. கழுகு, வேட்டையாடும் கழுகு நீங்க பாத்துறீங்களா? வேட்டையாடும் கழுகு அங்க சிம்பாலிக்கா வைப்பாங்க. கழுகு சாதாரணமா யாரையும் வேட்டையாடும், ஆனா வேட்டையாடினா பயங்கரமா வேட்டையாடும். அந்த கழுக ஆந்தை 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 தான் அப்படி அந்த கண்ணு அந்த இதெல்லாம் போட்டு திகிலா காணிப்பாங்க. சாப்பிட்டு டேக் ரெஸ்ட் யுவர் ரூம், காலைல நீ புறப்படணும் சொல்லி அவன் ரூம் போறதுக்கு முன்னாடி அவர் கேட்பான், வாட்ஸ் ராங் அம்மாவுக்கு என்ன அப்படின்னு. அம்மா இஸ் நாட் வெல், மைண்டு கொஞ்சம் சரியில்லை. ஏற்கனவே ஒரு முறை சொன்னா, மைண்டு கொஞ்சம் சரியில்லை. எல்லாம் அம்மா ஷவுட்டிங், விளக்கம் தொந்தரவு, அம்மாவுக்கு தொந்தரவு. ஒய் டோன்ட் யூ அட்மிட் ஹர் இன் மென்டல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சும்மா சஜஷனா அவ சொல்றா. ஜஸ்ட் பிஃபோர் கோயிங் டு ஹர் ரூம், நார்மன் அந்த ஹீரோவுக்கு கோவம் வருது. அது அந்த மாதிரி அவனுக்கு சொன்னாலே, அம்மாவை பத்தி எதனா சொன்னாலே, அது ஆல்ஃபிரட் ஹிச்காக்கோ யாரோ சொல்றாங்க, பாய்சனஸ் ஸ்னேக் பாய்சன் மாதிரி சர்ன்னு ஏறுமா அவனுக்கு முகம். அப்படி அம்மாவை பத்தி ஏதாவது சொன்ன அந்த அம்மா பத்தி இத கோவம், பாம்பு மாதிரி அப்படி தீர்மானம் அந்த மாதிரி அவனுக்கு முகம் தீருது, கோவம் வந்து. நோ ஹாஸ்பிட்டல், யூ மீன் ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல். மை மாம், நோ, she is not mad. Who said I never said she is mad. She is not well. எல்லாருக்கும் we get into mad. நீயும் பைத்தியக்காரி ஆயிடும், நானும் sometimes பைத்தியக்காரி ஆயிடும். We all go to mad at times. Understand? அதுக்காக ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க யாராவது? What do you mean? அப்படின்னு அவளுக்கு கோச்சிடும். சாரி, அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் ஹார்ட் ஆகிட்டான்னு தெரிஞ்சு. நோ சாரி, ஜஸ்ட் அந்த கோவம் அவனுக்கு அடங்கல. அதுக்கு அந்த ஹீரோக்கு, நார்மனுக்கு ஹீரோ அந்த கோவம் அடங்காம அவன் ரூம்லயே உட்காந்து அப்படியே அவ ரூம் போயிட்டா. அவன் நெக்ஸ்ட் ஒரு சின்ன குளியல் போட்டுட்டு தூங்கலான்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அந்த ரூம்ல போயிட்டு சூட் கேஸ் திறக்கிறதெல்லாம் இவன் ரூம்ல கேக்குது. இவன் ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ரூம், இது எல்லாமே வேக்கண்ட் தான். ஃபர்ஸ்ட் ரூம்ல இவனுக்கு அந்த கோபம் அடங்கல. அம்மாவை பத்தி இவன் கேட்டது கோபம் அடங்கவே இல்லை, ஒரு மாதிரி சீரியஸாவே இருக்கான். அவ குளிக்க போற சத்தமோ ஏதோ ஒன்று கேக்குது, ஏதோ சத்தம் கேட்டு வாட் ஷி இஸ் டூயிங் பாக்குற. அவன் ரூம்ல இருந்து ஒரு படத்தை எடுத்து பார்த்தா சின்ன ஹோல் இவனுக்கு மட்டும் தெரியுது. உள்ள பார்த்தா அவ படத்தை எடுத்து அங்க வச்சு டேபிள் வச்சதும், குளிக்க போறதுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதையும் காணிக்கான். அகைன் முதல் கேமரால அந்தரங்கமான பெட்ரூம் வெட்டி பார்த்தாங்க சீனு. இப்போ ரெண்டாவது பெட்ரூமு
இருக்கிற லேடி குளிக்க போகிற சீனை எட்டி பார்க்கறான் அந்த ஹீரோ. அவன் கோவம் அடங்கல. அதோட சீன் முடியுது. அடுத்த சீன், அவ பாத்ரூம்ல குளிக்க போறான். குளிக்க போறதுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிறா. பழைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அந்த பாத்ரூம் பிரைட்டா காமிக்கிறாங்க. சின்ன டோர், உள்ள பிளாஸ்டிக் கர்டன், அதுக்கப்புறம் டப் வெஸ்டர்ன் டப் இருக்கும். அது மாதிரி வெஸ்டர்ன் அந்த ஸ்கின் தள்ளிட்டு வெஸ்டர்ன் டப் எடுத்து ஷவர் தரணும். ஷவர் ஷோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷவர் ஷோன்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே பிரமாதமான ஒரு ஷவர் ஷோன்னு சொல்லுவாங்க. அது வந்து உலகத்திலே விரும்பி பார்த்த ஒரு சீன் அப்படின்னாக்கா இதுதான் சொல்லுவாங்க, ஷவர் ஷோ. நான் வந்துடுறேன்மா, எனக்கு கதை முடியும். அந்த ஷவர் ஷோவே குளியல் காட்சியே மேல இருந்து இந்த ஷவர் திறக்கிறது தான், தண்ணி கிடைக்கிறது, மியூசிக் ஆரம்பிச்சு. அவ அதிகமே அசிங்கமாவே எதுவும் காண்பிக்க மாட்டான். தலையில போட்டு தண்ணி போட்டு குடிக்கிறது காமிச்சிட்டே இருப்பாங்க. அவ பாட்டுக்கு ஆனந்தமா குடிச்சிட்டு இருப்பா. அவ அந்த பிளாஸ்டிக் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து கதவை யாரோ திறக்கிறது பிளாக்கா நமக்கு தெரியும். ஒரு உருவம், இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் லேடி, ஓல்டு லேடியோட கெட்டப்ல ஒரு உருவம் வரும். அந்த பிளாஸ்டிக் ஸ்கிரீனை தள்ளிட்டு அவ ஆனந்தமா குளியல் இருக்கப்போ ஆர்டர் பண்ண ஆரம்பிப்போம். 1 குத்து, 2 குத்து, 3 குத்து, 4 குத்து, கழுத்துல ஒரு வெட்டு. அது நான் சொல்றது சாதாரணமா வார்த்தையில் சொல்லிட்டேன். அந்த சீன் 45 செகண்ட் தான், 90 ஷாட்ன்றாங்க. அது கட் பண்ணி 52 ஷாட்டா எடுத்து 45 செகண்ட்ல அந்த வீல் 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 கத்துவா. அந்த மியூசிக் அலறும். அந்த ஷவர் ஷோ, தண்ணி ஜல ஜலன்னு தண்ணி விடும். அவ வீல் வீல் கத்துறதும், அந்த கதை வடிக்கிட்டு அவ கொண்டுட்டு கதை ஓடுறதும். அந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷவர் சீன், மர்டர் சீன் அப்படி சொல்லுவாங்க. அந்த சீன் முடியறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 1 மணி ஆகும், 1 நிமிடம் தான் ஆகும், 1 நிமிடம் தான் ஆகும். அந்த சீன் முடிஞ்ச பிறகு தியேட்டர்ல ஃபுல்லா அப்படியே காம் ஆயிடும். ஒரு சில்லிங் எஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு மியூசிக் எஃபெக்ட் கொடுத்து நம்மள எல்லாம் திகில் ஆக்கிடுவார். அந்த ஒரு மர்டர் சீன்ல நம்ம எல்லாம் திகில் ஆகி கிடப்போம். அடுத்த சீன், அந்த திகில் பங்களால தப்ப 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 தப்பன்னு ஓடி வருவான். யாரு? இந்த நார்மன் பேட்ஸ். வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல இருப்பா. அந்த ரத்த வெள்ளத்துல அவன் அந்த காட்சி எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, அவ சுருண்டு விழுந்து அப்படியே அந்த தண்ணியும் ரத்தமும் கலந்து அந்த ட்ரெயின்ல கலக்கிறதையும் அப்படியே ரவுண்டா காட்சி. அவ கண் அப்படியே இமை முடி திறந்து வச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகி இருக்கிற மாதிரி கண்ணை காட்சி முடிப்பாரு. நார்மன் பேட்ஸ் அங்கிருந்து ஓடி வந்து என்னவோ ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சத்தங்க கேட்டு ஓடி வந்து திறந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல வந்துட்டு இருப்பான். அசந்து போய் நின்றுவான். என்ன ஆச்சு, இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி நின்றுவான். அந்த ஷாக் ஆயிட்டு கொஞ்சம் நிதானமாயிட்டு மறுபடியும் அடுத்த சீன் மேல போவான். அம்மா உனக்கு இதே வேலையா போச்சுமா, எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சுமா, வர்றவங்களை எல்லாம் சாவடிச்சிடுறேன், நான் தான் இந்த ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணி ஒரு துப்பு கூட இல்லாம எனக்கு எப்படி ஏமா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? ஒய் வந்து மம்மி ஐ டோன்ட் லைக் இது மாதிரி எல்லாம் நீ பண்ணாதம்மா, ஐ ஷுட் கோ அண்ட் கிளீன் தட், ஐ ஷுட் கிளியர் தட் டெட் பாடி அப்படின்னு அங்க சத்தம் போடுறதுதான் நமக்கு கேட்கும். அந்த சீன் அவங்க அம்மா கூட பேசுறதெல்லாம் நமக்கு கேட்க, சீன் வாய்ஸா நமக்கு கேட்கும், அம்மா கூட பேசுற வாய்ஸ் நமக்கு கேட்கும். அந்த அடுத்த சீன் கம்ஸ் வித் பக்கெட், அந்த பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு இதெல்லாம் கொண்டு வருவான், கிளீனர் எல்லாம் கொண்டு வருவான், பிரஷ் எல்லாம் கொண்டு வருவான். கொண்டு வந்து அந்த டெட் பாடியை இழுத்து அந்த பிளாஸ்டிக் கட்டன்லயே தூக்கி போட்டு வெளியே கொண்டு வருவான். அந்த அவ ஓட்டிட்டு வந்த காரு கலிபோர்னியா ரெஜிஸ்ட்ரேஷன் கார், அதுலயே தூக்கி போட்டு அவ ஐட்டம் பேகு, லக்கேஜ், சூட்கேஸ் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போடுவான். அவருடைய ஐட்டம் எல்லாம் எங்கெங்க இருக்கு எல்லாம், ஒரு ஐட்டம் கூட எல்லாம், ஒரு துப்பு கூட கிடைக்க கூடாது, ஒரு டெட் நடந்ததுக்கான துப்பு கூட இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ரூம் பாத்ரூம் கிளீன் பண்ணுவான், ரத்த கரையெல்லாம் கிளீன் பண்ணுவான், சுவர் கிளீன் பண்ணுவான், மாப் பண்ணுவான், எல்லாம் கண்ணுமா போறான். அந்த பணக்கட்டு மட்டும் நம்ம காமிச்சிட்டே இருப்பாங்க. அவன் அந்த கொலை வந்து ஃபார் மர்டர் ஆர் ஃபார் பேஷன், எதுக்காக கொலை பண்ணாங்க நமக்கு தெரியாது. நம்ம சந்தேகத்தை நமக்கு விட்டுருவாரு தேட்டர்ல. அது பணத்துக்காகவா வேற எதுக்காக கொலை செய்யப்பட்டால் அந்த அம்மா வந்து தெரியாது. அந்த பணக்கட்டு இருக்குது, சீன் போயிட்டு போயிட்டு வரும். கடைசியில ஒரு ரூல் திரும்பி பார்த்து கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பணக்கட்டு இருக்கு, அந்த பேப்பர் இருக்கு தெரியும்,
அதையும் தூக்கி டிக்கில் போடுவான். கதை மூடிக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு கார் ட்ரை பண்ணிட்டு நேரா குளத்துக்கு போகும். அது ஒரு புதைக்குழி. அந்த புதைக்குழிக்கு முன்னாடி குளம் மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு கார்ல இருந்து இறங்கி ஸ்டார்ட் பண்ணி விட்டு அந்த காரை தள்ளி விடுவான். அந்த கார் அந்த டெட் பாடியோட, அந்த ஜெனட் லீ என்ற மரியானாவுடைய டெட் பாடியோட அவ கொண்டு வந்த சூட் கேஸ், பணம் எல்லாம் சேர்ந்து அந்த புதைக்குழியில விழுந்து மூழ்கிறத அப்படியே காண்பிச்சு, மூழ்கின பிறகு அந்த ஹீரோவை காண்பான். அவன் முகத்துல ஒரு ஒரு வண்ணமான சிரிப்பு வரும். வண்ணமான சிரிப்பு காண்பாங்க. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் நமக்கு என்னன்னு தெரியாது. ஒரு கொலை மறைச்சிட்டோம், ஒரு கொலைக்கு ஒரு துப்பு கூட எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் அந்த மாதிரி டென்ஷன் ஆகி ஒரு ரிலாக்ஸ் ஆகுறப்ப அவன் நிம்மதி. ஒரு கொலையை மறைச்சாச்சு, அந்த புதைக்குழியில போனதான் நீ யாரும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டபக் டபக் டபக்குன்னு அந்த ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரியே ஒரு அந்த நம்ம கேண்டி கான்றாங்க அந்த படத்துல. கேண்டி கானை மென்னு 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 மொழிகிட்டே இருப்பான். தட் இஸ் ஒன் ஆஃப் ஹேபிட். எப்போ பார்த்தாலும் கேண்டி கானை நம்ம வேர்க்கடலை சாப்பிட்ற மாதிரி அவன் போட்டு போட்டு மின்னுட்டே இருப்பான். அப்போதான் அவன் ரிலாக்ஸ் ஆகும் போல. அதோட சீன் முடியுது. ஒரு கொலை மறைக்கப்பட்டது, நடந்து விட்டது. இப்போ நமக்கு எல்லாம் சந்தேகம். why she was murdered? is it for $40,000 இல்ல ரியல் எஸ்டேட் போன அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்களா? who is the murderer? அம்மா எதுக்கு கொலை பண்ணாங்க? வயசான அம்மாவை எதுக்கு கொலை பண்ணாங்க? இவ ஏன் காரை போட்டு மறைச்சான்? 40,000 பணம் கூட அவனுக்கு பணம் மேல கூட ஆசை இல்லை. ஸோ அந்த கொலை மறைக்கப்பட்டதுன்னு அவன் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஒரு வாரம் கழிச்சு அவ தங்கச்சி லைலானே சொல்றான். தங்கச்சி லைலா அவட கூடவே இருப்பா. இப்போ ஃபேர்வெல் சிட்டிக்கு நோக்கி அக்காவுடைய காலன் சாம் என்ற ஃபேமிலியை நோக்கி போறான். டேய் சாம், என்னடா பண்ண? என்ன வாட் ஹேப்பன் டு மை சிஸ்டர்? அக்கா என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. என்னாச்சு? ஏய், $40,000 திருடிட்டு வந்திருக்காடா. நீ என்ன ஒண்ணும் தெரியாம இன்னசென்டா இருக்க? நோ ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. உண்மையிலேயே அவனுக்கு தெரியாது இல்லையா? $40,000 இருக்கானா? உங்க அக்கா எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படிங்க. இல்ல, எங்களுக்கு தெரியாதுன்றான். he feels innocent. இப்போ மூணாவது ஆளு ஒரு டிடெக்டிவ் வர்றாரு. இட் இஸ் அரேஞ்ச்டு பை த ரியல் எஸ்டேட் ஓனர். $40,000 செஞ்சு போன அந்த மரியாதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவ அங்கதான் போயிருப்பான். அவனுடைய காதலன் வீட்டுக்கு தான் போயிருப்பான் சொல்லி, லவர் வீட்டுக்கு தான் போயிருப்பான் சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் ஓனர் அரேஞ்ச்மெண்ட் பிரைவேட் டிடெக்டிவ் வந்து சேர்றாங்க. 3 பேர் பேசுறாங்க. ஸோ மரியாதை இங்க எங்கேயா இருக்கணும், எங்க இருக்கான்னு தெரியல, வில் கண்டுபிடிக்கான்னு சொல்லி துப்பு துளக்கிறதுக்காக 3 பேரும் பேசுறாங்க. அங்க இருக்க லோக்கல் போலீஸ் கிட்ட பேசுறாங்க. அவ போட்டோல எல்லா நாட்டிலும் போய் காண்பிக்கிறாங்க. அவ பேர் என்ன, மரியான் போட்டோ காண்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியல, இந்த மாதிரி வந்தது தெரியல, யாருக்கும் நோம்படி தெரியல. கடைசியா நம்ம ஹீரோ உடைய பேட்ஸ் மோட்டலுக்கு வந்து அந்த பிரைவேட் டிடெக்டிவ் வந்து கேட்பாரு. அவன் பாட்டு ஜாலியா உட்காந்து, ஒரு வாரம் ஆயிடுச்சு இல்லையா, ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு, அதெல்லாம் மறந்தே போயிட்டான். அந்த கொலையை மறைச்சதெல்லாம் மறந்துட்டான். அம்மா அங்க கொலை பண்ணிட்டு நிம்மதியா இருக்காங்க. இவன் பேப்பருக்கு படிச்சுட்டு அடுத்த கஸ்டமர் தான் வராங்க. பார்த்தா how can I help you? You want a room? ரூமுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணும். I don't want a room. வந்திருக்க, I want for an inquiry. இந்த போட்டோ தெரியுதா? தெரியலையே. ப்ளீஸ் நல்லா பாரு, நல்லா தெரியுதா? கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாரு அப்படின்னு. Yes, I remember. One night she stayed here and next month புறப்பட்டு போயிட்டா அப்படின்மா. அப்படியா? Can I see the motel registers அப்படின்மா. ஓகே சொல்லி பார்ப்பான். அவ ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் பார்ப்பான். மரியானான்றதுல தெரியுது, லாஸ் ஹேண்ட் ரைட்டிங். வாட் ஹேப்பன்? என்ன பண்ண அவளை? என்ன பண்ண? $40,000 என்ன பண்ண? $40,000? Hey, I don't know anything about dollar. என்கிட்ட பேசாத. She came here, I gave her dinner and slept in the morning. அப்படின்னு இன்னசென்ட்டா you should be aware of something. என்ன சொன்ன அவங்ககிட்ட? என்ன டின்னர் நீதான் கொடுத்தல?
யூ ஸ்டேட் வித் ஹர் இல்லையா? எஸ், ஷி வாஸ் ஹங்கிரி. இட்ஸ் மை டியூட்டி டு கிவ் ஹர் டின்னர் அரேஞ்ச் பண்ண. யூ ஷுட் கிவ் மீ சம். வாட் ஹேப்பன்? அவ யாருக்கா ஃபோன் பண்ணாளா? இல்ல யாருக்கு எங்க இருந்து ஃபோன் வந்ததா? நத்திங் ஆஃப் தட் சார்ட் அப்படின்னு. சரி, அவனுக்கு டிடெக்டிவ்க்கு அந்த நார்மல் மேல சந்தேகம் வந்துச்சு. வெளியே வந்து அப்படி பாக்குறான், அதே திகில் பங்களா, அம்மா அப்படி இப்படி போயிட்டு வந்துருக்காங்க. தூரத்துல இருந்து கண்டுக்கிறான். Who is that lady? She is my mom. Can I go and talk to her? That Marian should have gone. அவங்க அந்த அம்மா கிட்ட எதனா பேசிக்கலாம் இல்லையா? I can get some clue அப்படின்றான். நோ நோ நோ, அம்மா பத்தி பேசினா அவனுக்கு ஒரு சொர்ன்னு கோவம் வரும் இல்லையா? பாம்பு மாதிரி படையெடுக்கிற மாதிரி கோவம் வரும் இல்லையா? நோ நோ நோ, she is ill. அவ she cannot come down from படிக்கட்டெல்லாம் இறங்கெல்லாம் வர முடியாது. அந்த அளவுக்கு சிக்கா இருக்காங்க. எஸ், சும்மா பார்த்து பேசிட்டு போறேனே அப்படின்னு அந்த டிடெக்டிவ். முடியாதுன்னு சொல்றேன்ல, அம்மாவுக்கு முடியலையா, நீ என்ன சும்மா அம்மா அம்மா சொல்லிட்டு இருக்க, அம்மா இட்ஸ் இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிடெக்டிவ் சந்தேகத்தோடவே போகும். இப்போ ஒரு ரகசியம் நமக்கு தெரிஞ்சது. முதல் ரகசியம் அவர் $40,000 திருடிட்டு வந்து போனதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. இப்போ புது ரகசியம் துப்பு சொல்லணும். இவனை பத்திய ரகசியம் தெரியணும், அம்மாவை பத்திய ரகசியம் தெரியணும். இதுதான் இனிமேல் படம். போலீஸ் சந்தேக கண்ணோட மறுபடியும் அந்த சாமுக்கும் அவங்க தங்கச்சி லைலாக்கு போன் பண்றான். ஐ சஸ்பீட் திஸ் ஃபெலோ, இங்க எங்கேயோ நடந்திருக்கா, இங்கதான் தங்கி இருக்கா, பட் இஸ் நாட் ரிவீலிங் எனி ட்ரூத், ஃபுல் ட்ரூத் சொல்லல. நான் மறுபடியும் போயிட்டு அங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வர்றேன். ஐ கம் பேக் இன் 1 hour அப்படின்னு சொல்லிட்டு 1 hour கழிச்சு அவன் இந்த நார்மன் ஒண்ணு இல்ல, இந்த அவன் சொன்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அம்மாவை பார்க்க பர்மிஷன் கொடுக்காத நேரத்துல இன்னும் லேட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு இருந்ததுக்கு அப்புறம் இவர் போறார். அது பிரைவேட் டிடெக்டிவ். தட்ஸ் a லாங் ஷாட். அந்த அவன் இருக்கிற ஹோட்டலுக்கும் அதுக்கும் ஒரு 200 மீட்டர் பின்னாடி இருக்கும் ஒரு 40-50 படிக்கட்டு. இந்த படிக்கட்டு ஸ்பெஷல் தான் ஹிட்காக்குடைய படமே. எல்லா படங்களும் அந்த படிக்கட்டிலேயே நடந்து போறப்ப ஜிகரோடு காண்பது. ஒரு உயரமான பேட மாதிரி ஒரு இடத்துல அந்த விக்டோரியா கோத்திக் ஸ்டைல்ல ஹவுஸ் இருக்கும். படிக்கட்டு ஏறி போறதே நமக்கு மியூசிக்கும் திகிலும் சைலண்டா போவார். திக் 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 மூவ்ன்றாங்க, அது மாதிரி நம்ம சைலண்டா போறாரு. மெயின் டோர் நல்ல அகலமான டோர் திறக்கிறாரு. லேசா சத்தம் கேட்கறது தெரியும். உள்ள பார்த்தா பெரிய ஹால், பிரம்மாண்டமான எல்லாம் சிலைகளா இருக்கு, பொம்மைகளும் சிலைகளா இருக்கு அந்த வீடு. அவ்வளவு அழகான அந்த ஹாலுக்குள்ள அங்கிருந்து மேல போறதுக்கு படிக்கட்டு, மரப்படிக்கட்டுல போனா டக்கு டக்குன்னு நானுமா போறேன். கேமரா அப்படியே டாப் ஆங்கிளுக்கு போகுது. அந்த படிக்கட்டு மேல ஏறி போறதும் அங்கிருந்து அம்மா ரூம்ல இருந்து அந்த கதவு திறக்கிற ஷேடோ நமக்கு காண்பிக்கிறாங்க. சத்தம் போடாம படிக்கட்டு ஏறி லாஸ்ட் படிக்கட்டு ஏறாரு. அந்த அம்மா ரூம்ல இருந்த ஷேடோ அந்த ஜன் கதவை திறந்து மறுபடியும் அதே கத்தி, அதே கிச்சன் நைஃப், அதே லேடி, அதே ஓல்டு கிட்ட வீல் 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 வந்து கத்திக்கிட்டு அதே ஸ்டாபிங் 1 2 3 4 மூஞ்சில ஒரு குத்தியறல், தலையில ஒரு அடி, மார்பிள் ஒரு குத்து, முதுகுல ஒரு குத்து, மிரண்டு அப்படியே படிக்கிட்டு சுருண்டு விடுறான். another second dead, another 10 or 15 days. ஒரு வாரம் மரியான் நடந்த கொலைக்கு அப்புறம் 10-15 நாட்களில் இன்னும் ஒரு கொலை அதே இடத்துல. மறுபடியும் தேட்டர் ஜில்லு ஆயிடும். அந்த முதல் கொலைக்கே நம்ம திகில் அடங்கல. செகண்ட் கொலை அதை விட இன்னும் சவுண்டும் மியூசிக் கொடுத்து நம்ம திகில் அடிச்சு நம்ம வாய் அடைச்சி அப்படி அப்படியே சில்லிங் எஃபெக்ட்னுவாங்களே. அப்பெல்லாம் அங்க நாங்க தியேட்டர்ல பாக்குறப்போ ஏசி எல்லாம் இல்லை, மினர்வா தியேட்டர் சொல்லி இருக்காங்க பிராடுல. ஃபேன் அப்போ எல்லாருக்கும் வேஸ்ட் கொட்டும், எல்லாம் மூஞ்சி தொடச்சிக்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த எஃபெக்ட் ஆஃப் த சீன் அப்படி காணிக்கிற கொலையை, 2வது கொலையை அவ்வளவு திகரோட காணிச்சிருப்பாரு. அதே மறுபடியும் அந்த கொலை முடிஞ்ச அடுத்த சீன் அங்க லைலாவும் சாமுவேலும் எங்கடா அந்த ஆளு போனானே, நம்ம ஆளு டிடெக்டிவ்
துப்பறிவாளன் போனாரே ஆளை காணுமேன்னு ரொம்ப யோசனை பண்ணுவாங்க. ராத்திரி ஆச்சு பகல விடிகால வரைக்கும் வரல. அப்பெல்லாம் போன் வசதி இல்லையா. அப்புறம் அவன் போலீஸ் போட்டு கேட்பான், இங்க டிடெக்டிவ் ஒரு ஆளை போனா இந்த இந்த இடத்துக்கு தான் போற சொல்லிட்டு போனான் அப்படின்றப்போ போலீஸ் அந்த நைட்ல அந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுவான். அது அவன் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. இப்போ அதே அதே மாதிரி அதே பாணியில நம்ம ஹீரோ குளத்தக்கரையில இருக்கிற சீனை காண்பிப்பாங்க. முதல் சீன்ல முதல் கொலையே பாடி தூக்கின்னு போய் டிக்கில போட்டது எல்லாம் காண்பாங்க. செகண்ட் கொலையில மர்டர் காண்பாங்க. அடுத்தது அந்த புதை குழியை காண்பாங்க. அங்க நின்றுகிட்டு அதே கேண்டி கான் மென்னுகிட்டு அதே ஒரு வண்ண புன்னகையோடு வண்ணமான ஒரு புன்னகையோடு நின்றுகிட்டு இருக்கிற காண்பாங்க. தட் மீன்ஸ் த டிடெக்டிவ் ஆல்சோ புதைக்குழியில் தள்ளப்பட்டார் அப்படின்னு நமக்கு செய்தி சொல்லு. இப்போ தங்கச்சி லீலா மாரியானுடைய லவர் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போன அக்கா பத்தி தெரியல, அவன் கண்டுபிடிக்க போன துப்பறிவாளன், அவன் பேர் என்ன ஒரு பேர் சொல்ல வரல எனக்கு, அவனும் காணும். போலீஸ் கேட்கறாங்க. அது ஒரு பழைய ஹோட்டல்லையா, அது அவன் பையன் ஒருத்தர் இருக்காயா, அவங்க அம்மா எல்லாம் இறந்து ரொம்ப நாள் ஆச்சியா, அவங்க அம்மா ஒரு அது அவங்க ஒரு they give the record that there was a Norman Bates was there. அவங்க mother was dead 10 years back. அம்மா அங்க அது அந்த கதையை அப்படியே சொல்லுவாரு. அப்படியே சொல்லி ஸோ அந்த நம்ம டிடெக்டிவ் சொன்னாரு, ஒரு நார்மல் வயசான லேடி இருக்கான்னு சொன்னாரு, போலீஸ் வேற மாதிரி சொல்லுது, நம்ம போய் பார்க்கலாம் அக்கா என்னதான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காலையில அந்த டிடெக்டிவ் இறந்த அடுத்த நாள் இங்க கார் எடுத்துட்டு வர்றாங்க. அதே யூஸ்வலா நம்ம ஹீரோ ஆபீஸ்ல உட்காந்துருப்பாரு. கஸ்டமர் தான் நினைக்கிட்டவா கம் 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 அதே சாமிங் கருப்பு சட்டை போட்டு அட்டகாசமா பிரைட்டா இருப்பாரு. பகல் வெடிச்சத்துல மழையில இருந்து போச்சுல பிரைட் சன்ஷைன்ல ரொம்ப அழகா காண்பிப்பாங்க. பிளாக் ஸ்லீவ்ஸ் போட்டுட்டு வெல்கம் தட் லைலா அண்ட் சாம் ரூம் ஒன்று. ஓகே 12 cabins 12 vacancies, you can take any room சொல்லி அவங்க எங்கேயோ கடைசியில் ஒரு ரூம் போறாங்க. ரூம் உண்மையா அங்கே தங்கிட்டு வர்றாங்க. மறுபடியும் அவனும் கேட்பான், கேன் யூ see this photo? எஸ், இப்பதான் யாரை வந்து விசாரிச்சுட்டு போனாங்க, என்ன இதயமா வேலையை போச்சு உங்களுக்கு அப்படின்றப்போ அவனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வருவோம். அதுல என்னன்னாங்க, அம்மா நீ போட்டு தள்ளுற, நீங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்ட, அந்த பொண்ணு தள்ளிட்ட, அவளை கண்டுபிடிக்க வந்த ஆளை தள்ளிட்ட, இப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க, நீ மேல இருக்காது நீ உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு குரல் தான் கேட்கும். நமக்கெல்லாம் பேச்சு குரல் தான் கேட்கும். அம்மா இது வரைக்கும் காண்பிக்கவே இல்லை. அம்மா யூ டோன்ட் ஸ்டே ஹியர், இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் யூ, நான் உன்னை தூக்கிட்டு போய் கீழே கேரேஜில் வச்சிடுறேன், அந்த அண்டர் கிரவுண்ட் கேரேஜில் வச்சிடுறேன். நோ ஐ டோன்ட் லைக் தட் கேரேஜ் ரூம் கத்துவா. இல்லம்மா இட்ஸ் நாட் சேஃப் ஹியர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உடம்ப தூக்கிட்டு போய் போற சீனு காண்பிப்பாங்க. ஸோ தட் மீன்ஸ் தட் கோடி அம்மா நார்மலுடைய அம்மா அந்த பங்களால அந்த சில் அவுட்ல இல்ல, அவங்க தங்குற இடத்துல இல்ல, இப்போ வேற எங்கேயோ அண்டர் கிரவுண்ட் எங்கேயோ கொண்டு வச்சிருக்கான்னு நமக்கு புரியுது. இப்போ இங்க ரூமுக்கு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, லைலாவும் அவங்க அக்காவுடைய பாய் ஃப்ரெண்டும் லவரும் அவங்க ரூம்ல தாங்க பிளான். அவன் சொல்லுவான், லைலா சொல்லுவா, யூ கீப் ஆக்குபைங் ஹிம்செல்ஃப், டிஸ்ட்ராக்ட் பண்ணு, நான் மேல போயிட்டு நான் பாக்குறேன், மேல போய் பாக்குறேன் அவ என்னதான் ஆனா அங்க என்னதான் we can get some clue, அக்கா பத்தி நம்ம க்ளூ கிடைக்கும் அவங்க அம்மா கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லி கிளம்புவான். இவன் ஹீரோ இஸ் டைப்ஸ் டு கம் பட் இவன் பேசிட்டே இருப்பான். வாட் இஸ் யுவர் ஹாபி, என்ன பண்ற, இந்த படத்தை எப்படி பண்ணுவேன், இந்த அம்மா என்ன நாங்க என்னடோ கதையை கேட்டு பேசி வளர்த்துட்டே இருப்பான். அந்த லைலா அந்த திகல் பங்களா நோக்கி போயிட்டு இருப்பா. அனதர் திக் மூமெண்ட், படப்படக்கம் எல்லாருக்கும் சைலண்டா போகும். படிக்கட்டு ஒரு 50-60 படிக்கட்டு ஏறி அது மேல போனாதான் அந்த திகில் பங்களா வீடு. அது பிரம்மாண்டமான கதவு. பயந்து போவான், மேல பார்த்துட்டே போவான். நமக்கு அந்த மேல பார்க்கணும், நமக்கு ஒரு பயம் வருது, மறுபடியும் இவ்வளவு சாக போறான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்க. நாம அந்த பயங்கரமான அந்த படிக்கட்டு போய் ஏறி கதை திறந்து பார்த்தா அந்த ஹால், அதே டிடெக்டிவ் பார்த்த அதே ஹால்,
ரூமு கொஞ்சம் அப்ப இருந்த வெளிச்சம் இல்லை, மேல மட்டும் வெளிச்சம் இருக்கு. அந்த ஹால்ல உள்ள போய் பார்த்தா எல்லாம் அதிசயமா இருக்கு. எல்லாம் ஒரு மியூசியத்துக்கு வந்த மாதிரி சிற்பங்கள், சிலைகள், அந்த போர் வீரர்கள், படைகள், பொம்மைகள் எல்லாம் இருக்கு. மிஸ்ஸஸ் பேட்ஸ், மிஸ்ஸஸ் பேட்ஸ் அப்படின்னு மெதுவா கூப்பிட்டுட்டே போறான். அதே படிக்கட்டு ஸ்லோவா ஏறி ஏறி போறான். அதே பிக் மூமெண்ட். மறுபடியும் அந்த அம்மா வரப்போறாங்க, கொலை பண்ண போறாங்கன்றப்போ that doesn't happen. உள்ள போறான். மிஸ்ஸஸ் பேட்ஸ் கதை தந்த உள்ள போறான். உள்ள அவங்க அம்மா தங்கி இருந்த ரூமு பிரமாதமா இருக்கு. அம்மா பெரிய பெட்டு, காட்டு, அம்மா படுக்க இருந்த அப்படியே அந்த ஒரு அடையாளம் தெரியுது. இந்த படுக்கையில அடையாளம் தெரியுது. விதவிதமான பொம்மைகள், விதவிதமான ஆடைகள். அந்த அம்மா போட்டுக்கிறதுக்காக கலர்ஃபுல் ஆடைகள்லாம் அந்த அம்மா ஷேஃப்ல இருக்கு. மேல பார்த்தா அங்க அதே நம்ம நார்மன் வீட்டுல இருந்த அந்த புறவை இருந்தது, இது ஒட்டக சிவங்கி, அந்த மாதிரி படங்கள்ல நிறைய குழந்தைத்தனமான பொம்மைகள் நிறைய இருக்கு. அம்மா மிஸ்ஸஸ் பேட்ஸ் கேக்குறேன். அந்த ரூம்ல எங்க இருந்து அந்த ஏதோ கதவை திறந்து பாக்குறப்போ டக்குன்னு திரும்ப அவ பெரிய கண்ணாடி முன்னாடி அவ உருவே தெரிஞ்சா திக்குன்னு ஆயிட்டு அவளுக்கு. நமக்கு ஒரு திக்குன்னு அவ உருவத்தையே பார்த்து அவ பயப்படுறான். சைலன்ஸா காண்பிக்கிறாங்க அந்த சீனு. அங்க இருந்துட்டு பாக்குறா, மேல இருந்து பாக்குறா. இப்போ கீழே சாமுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் நார்மனுக்கும் டயலாக் நடந்துட்டே இருக்கு. பேசிட்டே இருக்க, டிஸ்ட்ராக்ட் பண்றாரு நம்ம சாம், அந்த மரியானுடைய லவர். ஒரு சந்தேகம் வந்துடுது நம்ம ஹீரோவுக்கு. வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், அந்த லேடி ஃப்ரெண்ட் எங்க, வேர் இஸ் ஷீ அப்படின்னு திருப்பி பாக்குறான். அவனுக்கு கண்டு வந்து அவனை தள்ளி அவர் அடி அடிச்சுட்டு வந்து பாக்குறான். அம்மா ரூம் லைட் இருக்குது. நார்மன் தப்பன்னு ஓடுறான். எங்க மேல் நோக்கி அந்த பங்களா நோக்கி ஓடுறான். அங்க இருந்துட்டு லைலா அவன் ஓடி வர்றது பாக்குறான். அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. படன்னு இறங்கி படிக்கட்டு இறங்கி அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டெப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இவன் இந்த நார்மன் படிக்கட்டு ஏறி போய் அம்மா ரூம்ல போய் மம்மின்னு கத்திட்டு இருக்கான். இவ கீழே போற சீன் தான் நமக்கு கண்டு. உள்ள அண்டர் கிரவுண்ட்ல கதை திறக்கிறா. சேர்ல இது போல வீல் சேர்ல அடிட்டு அம்மா உட்காந்து பின்னாடி கொண்டை போட்டுக்கிட்டு ஒரு கோல்டுக்கு ஒரு கோல்டு இது போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மிஸ்ஸஸ் பேட்ஸ் அப்படின்னு மெதுவா கூட்டு போயிட்டு அந்த அம்மாவுடைய பின்னாடி தொடுவா. அந்த வீல் சேர் கொஞ்சமா திரும்பி ரவுண்ட் அடிச்சு நம்மள எல்லாம் திகில் அடிச்சிடும். அந்த வீல் சேர்ல இருக்கிறது ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு ஓல்டு லேடியோட ஸ்கெலிட்டன். உடைஞ்சு போன முகம், அந்த பிளவுபட்ட பற்கள், அந்த குழி விழுந்த கண்கள் பார்த்து தியேட்டர் அலறம். வீல் 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 அந்த ரோலிங் சேர் சுத்துறப்பவே அந்த திகிலும் சவுண்டும் கேட்டு தியேட்டரே அலறும். அவன் ஓடி வருவான். யாரு, அந்த நார்மன் படிக்கட்டு ஏறது இடங்கள் படிக்கட்டு கேட்பான். இவோ அந்த லைட் எல்லாம் ஆடும். இவ பயந்து போயிட்டு எங்க போய் எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியல. அம்மாவுடைய சில அந்த பொம்மை அந்த ஸ்கெலிட்டன் பார்த்து அவ பயந்து போய் நடிக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு லேடி கெட்டப்ல, அம்மா கெட்டப்ல கத்தியோட ஒருத்தன் நின்று இருப்பான். வந்து கொலை அடங்கர் மர்டர், தேர்ட் மர்டருக்காக வர்றப்போ நம்ம சாமுவேல் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு ஓடி வந்தது. அவனை கையை பிடிச்சி காப்பாத்துவாரு. கொலை கத்தி பிடிக்கி கீழே போடுவாரு. அவன் தலையில இருக்க விக்கெல்லாம் விழும். பார்த்தா நார்மன் கொலை பண்ணது எல்லாமே நார்மன் தான், அம்மா கெட்டப்ல வந்துதான் பண்ணிருக்கோம் அப்படின்னு அந்த படம் முடியுது. நமக்கு இதுவரைக்கும் நடந்த கொலைகளுக்கெல்லாம் அம்மா கூட ஸ்கெலிட்டனோட தான் வாழ்ந்திருக்கான். அம்மாவுடைய ஸ்கெலிட்டனோட அம்மா இருந்ததுக்கு அப்புறம் அம்மாவுடைய ஸ்கெலிட்டனோட வாழ்ந்து காரணம் தெரிஞ்சு வந்து அடுத்த சீன் போலீஸ் ஸ்டேஷன். சைக்காட்ரிஸ்ட் போய் கேட்பாரு. அவங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆடியன்ஸ்க்கும் அங்க இருக்கிற இன்வெஸ்டிகேட்ஸ்க்கும் அவளை தேடிக்கிட்டு வந்த மரியாதை தேடிக்கிட்டு வந்த அவன் தங்கச்சி லைலாவுக்கும் பாய் ஃப்ரெண்ட், all these murders are done by
ஹிஸ் மதர் இஸ் நாட் த மர்டர். அம்மா இறந்து போச்சுன்னு, அம்மா இறந்து போனாலும் அம்மாவதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அம்மா மனசு ஆக்குபைங். அம்மாவுடைய பர்சனாலிட்டியை முழுசா 70% அம்மா பர்சனாலிட்டி தான். அவன் நார்மலா கொஞ்ச நேரம் இருப்பான், அடுத்தது அம்மா மனசு மாறிடும். அவளுக்கு அம்மாவுக்கு இந்த பெண்கள் கொண்டு பேசுறது பிடிக்காது, கொலை பண்ணிடுவா. இவனுக்கு அம்மா மேல இருந்த பொசிஷன்ல அம்மா இறந்து போன அம்மாவை பாடி கொண்டு வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அவளோட வாழ்ந்து இருந்திருக்காங்க இவ்வளவு நாள். அம்மாவுடைய பர்சனாலிட்டி ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்றாரு. இட்ஸ் உடைந்த மனசுன்றாரு, ஃபிளாட்டட் மைண்ட்ன்றாரு அவரு. All the murders were not done by him, he is innocent, but all the murders were done by mother personality அப்படின்னு முடிப்பாரு. அதுக்கப்புறம் கதைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாரு. 5 வயசுல அவன் அப்பா இருந்துட்டாங்க, அம்மா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அம்மா வேற ஒரு ஆளை வச்சுட்டு லிவிங் டுகெதர் அம்மா வாழ்ந்தாங்க. அப்போ அந்த நார்மன் ஹீரோவுக்கு பிடிக்கல அந்த படம். அம்மா வேற யாரோட இருக்கிறது தான் தங்கிறது பிடிக்கல. அம்மாவுக்கும் பையன் மேல ஆசை, பையனுக்கு அம்மா மேல ஆசை. பட் குறுக்க ஒருத்தன் வந்துட்டான், லவ்வர்ன்றவர். லிவிங் டுகெதர்ல 2 பேரையும் போட்டு தள்ளிடுறான். யாரு? நார்மன் போட்டு தள்ளிட்டு அம்மா விஷம் குடிச்சு சேர்த்துட்டாங்கன்னு ரெக்கார்ட் ஆகுது. லவ்வர் வேற யாரும் கனெக்ட் இல்ல, அம்மா கொண்டுட்டாங்கன்னு ரெக்கார்டு சொல்லு. ஆனாலும் உடைந்த இறந்து போன அம்மாவை மனம் இல்லாம அம்மாவோடவே வாழ்ற மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, ஃபிளாட்டட் மைண்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி முடிச்சுட்டு கடைசி சீன் வரும். ஒரு கான்ஸ்டபிள் கேட்பாரு, அவர் குளிர்ன்றாரு, கம்பளி கொடுக்கலாமா அப்படின்றாரு. கம்பளியை கொடுத்துட்டு அந்த நார்மன் பேசுற சீன் அவன் சொல்லுவான். நார்மன் அந்த கம்பளி வாங்கின உடனே அந்த கான்ஸ்டபிள் பார்த்து தேங்க்யூ அப்படின்னா, இட்ஸ் நாட் ஹிஸ் வாய்ஸ், தட் இஸ் லேடிஸ் வாய்ஸ், அம்மாவுடைய வாய்ஸ். பெண் குரல்ல அந்த வாய்ஸ் ஆரம்பிக்கும். அம்மா தான் அந்த கதையை அப்படியே முடிப்பாங்க. ஏய் இஸ் எ பிளடி ராஸ்கல், 1 நம்பர் ராஸ்கல், எல்லாம் என் மேல பழி போட்டுட்டு எவ்வளவு இன்னசென்ட்டா உட்காந்துருக்கான அந்த லேடி வாய்ஸ் அப்படியே சொல்லிட்டு வரும். பாரு அவன் கையில ஒரு ஈ உக்காருது. எவ்வளவு நானும் நம்ம ரொம்ப நல்லவன், நல்ல அந்த அந்த எலி அந்த ஈயை கூட நான் கொலை பண்ண மாட்டேன், அந்த அளவுக்கு நல்லவன், இவன் தான் பிளடி ராஸ்கல் அப்படின்ற மாதிரி பழி இவன் மேல போடுவா. அப்படியே இந்த லேடி வாய்ஸோட அந்த படம் அவன் முகத்தை அப்படியே க்ளோஸ் அப்ல காமிப்பாங்க. இருக்குமா இன்னசென்டா இருந்த முகம் கடைசியில அம்மா முடிக்கிறப்போ ஒரு வெறித்தனமான ஒரு வண்ணமான சிரிப்போட உதட்ட ஒரு கோரப்பற்களோட அந்த சீனை ஃப்ரீஸ் பண்ணி முடிப்பாங்க. இந்த எண்ட் கார்டு வரும். எண்ட் கார்டுக்கு பின்னாடி புதைக்குடியிலிருந்து எடுக்கப்பட்ட கார்கள்லாம் ஒவ்வொன்றா காமிப்பாங்க. படம் ஒரு திகளோடு முடிச்சு ஒரு ரகசியத்துல ஆரம்பிச்சு ஒரு ரகசியம் எப்படி வெளிப்பட்டது முடிச்சிருப்பாங்க. நன்றி, வணக்கம். சூப்பர் சார், அருமையான படம், எக்ஸலண்டா சொன்னீங்க. கேக்குதுல்ல நான் பேசுறது? கேக்குது சார். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல ஒரு ஸ்டோரி. இது திங்க் பண்ணோம், அந்த பையனாதான் இருக்குமோ அப்படின்ற அந்த சிந்தனை வந்தது. ஏன்னா அதுதான் நம்ம பல படங்கள் பார்த்ததுனால இந்த சிந்தனை வந்தது தவிர, இல்லைன்னா அது ஒரு இதுவாக தான் இருக்கும். பட் நீங்க திகில் காட்சியெல்லாம் அந்த மியூசிக்கோட நல்லா சொன்னீங்க, அருமை. எல்லாரும் கை தட்டலாம் சாருக்கு. தேங்க்யூ சார். உண்மையிலே திகிலா இருந்ததா? நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்திருக்காங்க? பார்க்காதவங்க எத்தனை பேர்? நல்ல கேள்வி. நான்லாம் பார்க்கல. பார்க்கல சார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் த்ரில்லர், ஆல்ஃபிரட் ஹிச்காக் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் த்ரில்லர்னுவாங்க டில் திஸ் டேட். அதுதான் முன்னோடி, எல்லா படங்களுக்கும் அதுதான் முன்னோடின்னுவாங்க. அவர் வைக்கிற சீன், அது சார் நீங்க முன்னாடி சொல்லிடுங்க சார், அவர் ஒவ்வொரு வைக்கிற சீனுக்கு ஒவ்வொரு பின்னாடி ஒரு ஐடியா இருக்குண்ணா. வெர்டிகல் லைன், ஹரிசாண்டல் லைன்ல டைட்டில் கார்டு திகிலா தான் அனுப்பாரு. அந்த பில்டிங்கு வெர்டிகலா இருக்கும், அந்த ஹோட்டல்ல ஹரிசாண்டலா இருக்கும். அடுத்தது
வாய்ஸ்லெஸ் ஸ்மார்ட் ஸ்னேக்னு வரும், பாம்பு மாதிரி கோவம் வரும் அப்படின்னு வரும். கோழி மாதிரி கழுத்துனால கோழி முழுங்கிட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டர் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமா அவங்க சொல்லியிருக்காரு இன்டர்வியூல. வணக்கம். இந்த மாதிரி அந்த கதையில இருந்து சொல்ல வேண்டிய தெரிய நான் எல்லாரும் பேசப்பட்ட செய்தி என்னன்னாக்கா சார், நான் சொல்லியிருக்கேன் சார், ஸ்பிளிட் பென்ஸ்ன்றாங்க, ஃப்ராக்சர்ட் மைண்ட்ன்றாங்க, டிஸ்அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்ன்றாங்க. இதையெல்லாம் விட வாயுரிசம், VOYEURISM, அதாவது வாயுரிசம்னாக்கா யாரையாவது பார்த்து ரசிக்கிறது, உடலை, காதுகளை, கண்களை, மூக்குகளை, யாராவது பெண்கள் ஆண்கள், பெண்கள் ஆண்கள் ரசிக்க வாயுரிசம், ரகசியமா விசாரிக்கிறது. அவங்க பார்ப்பாங்க, ஒரு சிலர் கண்ணு காதை பார்த்தே ரசிப்பாங்க, ஒரு சிலரோட கால்களை பார்த்தா ரசிப்பாங்க. அப்படியெல்லாம் அந்த வாயுரிசம்ன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் மெசேஜ் எல்லாம் வருதுன்றாங்க. டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் நேச்சர், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்க் சைட் ஆஃப் த ஹியூமன் நேச்சர் இருக்கு. அப்பியரன்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குன்றாங்க. ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸா அது ஒண்ணு இருக்குன்றாங்க இந்த படத்துல. இவ்வளவு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு வர்றாரு. இதை பத்தி நிறைய ரிசர்ச் பேச்சுகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இது நான் கேள்விப்பட்ட செய்தியும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பேசலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருமை சார், அருமை அருமை. யார் ஃபீட்பேக் பின்னோட்டம் கொடுக்கறது? வாங்க சார், நான் முதல் கொடுத்துட்றேன். நீங்க வேற ஒரு வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே படம் த்ரில்லரா இருந்ததோ என்னவோ, சார் சொன்னது அது ரொம்ப த்ரில்லிங். அப்படியே அசையாம கேட்கிற மாதிரி ரொம்ப அழகா அந்த கதை ஓட்டத்தோட கொண்டு போனாங்க. எப்படி மனப்பிறழ்வு ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மாற்றும் அப்படிங்கிற மாதிரி ஆன கதை இது. தமிழ்லயும் நீங்க சொன்ன மாதிரி அப்பப்ப ஒரு சில காட்சிகள்ல சில படங்கள்ல வந்திருக்கு. இந்தியில கூட சைக்கோன்னு ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல இது மாதிரியா அந்த பிணத்தை வச்சுட்டே இது பண்றது சில கதைகள்லாம் கூட நான் படிச்சிருக்கிறேன். ஆனா இது நீங்க படமா சொல்லும் போது ரொம்ப அழகா இருந்தது சார். உண்மையிலேயே ரொம்ப அந்த காட்சியினுடைய அது அந்த காலத்துல அமெரிக்கன் படம் அது ரொம்ப அந்த காட்சியினுடைய அமைப்பை ரொம்ப அழகா அவங்க கொண்டு சென்ற விதத்தை நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. அதுதான், அது உண்மையிலே உங்களுடைய அனுபவம் தான் அதுல வெளிப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க அந்த காலத்துல பார்த்திருந்தாலும் அது இந்த காலத்து படத்துல நாங்க அப்படி ஒன்ற மாதிரி அது ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. ஸ்ரீபன் சாருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. நன்றி மேடம். வேற யாரு? அடுத்தது யாரு? வாங்க வாங்க செல்வா, பேசுங்க சார். ஓகே சார். சார் கொஞ்சம் உங்களுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் கேட்டேன். பட் அதுக்கப்புறம் கடற்கடன் போய் கொஞ்சம் நெட்லலாம் பார்த்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டேன் அதை. பட் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இல்லை சார், இல்லை இல்லை, இப்போ பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் போய் யூடியூப்லலாம் தேடி பார்க்குறேன், எங்கேயுமே மூவி இல்லை. நெட்ஃப்ளிக்ஸில் எங்கேயோ இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த கொலை சீன் இருக்குது ஒன்றுத்தில், அது போய் பார்த்துட்டேன் இப்போவே. ரொம்ப அருமையாக இருக்குது, அது ரொம்ப நல்லா படம் எடுத்திருக்காங்க. 1960 வந்த மூவி இவ்வளோ அருமையாக எடுத்திருக்கிறாங்க, அதுவும் அவ்வளோ த்ரில்லிங் சைக்கோ. அது இந்த ஹீரோ அதில் போட்டுட்ருக்கேன் நான் இப்போ சேட்டில், டாக்ஸி டெர்மின்றாங்க. டாக்ஸி டெர்மின்றவங்க என்னென்னா இந்த மாதிரி இறந்து போன அனிமல்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து பதப்படுத்தி அதை இது பண்ணுறது. அது அழகுக்காகவும் பண்ணுவாங்க, ஸ்டடிக்காகவும் பண்ணுவாங்களாம். அது அவனுக்கு அதனால தான் இவர் டைரக்டர் சொல்லியிருக்காரு போல இருக்குது, குரல் இப்படி இருக்குது, கழுத்து அப்படி இருக்குது, அப்படி. அவன் ஆல்மோஸ்ட் பாதி அனிமலாகவும் மாறிட்டான். நிறைய ப்ராப்ளம் அவங்ககிட்ட உள்ள இருந்துருக்குதுன்றது இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா. அதாவது கடைசி வரைக்கும் அவங்க அம்மா இருக்கிற மாதிரியே காட்டி, ஆனால் அந்த அம்மாவும் இவனே வாழ்ந்திருக்கான், இவனே என்ன சொல்ற இவனாகவும் இவனே வாழ்ந்திருக்கான். அப்புறம் கொலை பண்ணதெல்லாம் இவனாவே நினைக்கல, அவன் அவங்க அம்மா கொலை பண்ணதாகவே நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ அவன் மேலே எந்த பிரச்சனையுமே இல்லை. இட்ஸ் ஆல் அபவுட் சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் தான். அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூவை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அது எவ்வளோ த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்குது. நான் பார்க்குறேன், எங்கேயே முடிஞ்சால் பார்க்க முடியுமா. நீங்கள் ரொம்ப அழகாக அதை அங்கங்கே நீங்கள் ஆங்கிலத்தை உபயோகிக்கும் போது அந்த சீன்லாம் வருது. இப்போ தமிழ்லேயே ஃபுல்லாக சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு இதை எங்களால் கனெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. நீங்கள் எங்கெங்கெல்லாம் வசனம் வருதோ அங்கெல்லாம் அழகாக ஆங்கிலத்தை யூஸ் பண்ணீங்க. அது ரொம்ப அந்த ரியாலிட்டியை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப அருமை சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
நன்றி செல்வா. வாங்க, அடுத்தது யார்? வாங்க, கல்யாணம் மேடம் பேசுங்க. மைக் மியூட் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். சிவகுமார் சார், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லும் போது இது வந்து 1960ன்னு சொன்னீங்க, அந்த மாதிரியே தெரியல. ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தாக்கா அந்த ட்ரோன் காட்சி எல்லாம் வந்து பெட்ரூம்குள்ள போற சீன்ல இருந்து எல்லா காட்சிகளும் நீங்க சொன்னது. அதை விட Yes. உண்மை என்னன்னா 16, 17 வயசுல பார்க்காதேன்னு சொன்னா, இல்ல இல்ல Yes. நான் மீட் அரைஞ்சிட்டு போய் நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வேற நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் போயிட்டு வந்திருக்கீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப கேஷுவலா நீங்க சொன்னது கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சொன்னீங்க பாரு, வீல் 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 வீல்னு எங்க காலம் அடிக்குது, வீல் வீல் வீல்னு. அந்த மாதிரிதான் அது. அதுக்கப்புறம் சார் அந்த அந்த அவ பணத்தை திருடிட்டு போறதுல இருந்து, அதுக்கப்புறம் அந்த பணம் தேவையில்லைன்னு அவன் தூக்கி போடுறது, அந்த சீனு அவன் கார்லயே தூக்கி போட்டுதான் கொண்டு போய் போடுறான். அவனுக்கு பணம் முக்கியம் இல்ல அந்த இடத்துல. அது அதுக்கப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம எல்லா நாவல்கள்லாம் படிச்சுக்கிட்டே வந்திருக்கோம். அதனால வந்து கொஞ்சம் ஓரளவு ஆமா இவன் தான் அவங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெஸ் இருந்தது. மத்தபடி நீங்க சொன்ன விதம் தான் சார். கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை அப்படியே கொண்டு வந்து சொல்லியிருக்கீங்க பாத்தீங்களா? ஃபண்டாஸ்டிக்கா சொல்றீங்க சார். தேங்க்யூ. அந்த மியூசிக்ல இருந்து நீங்க ரசிச்சிருக்கீங்க. அப்ப ரசிக்காம இப்ப வரைக்கும் அந்த சீன் பை சீன் எடுத்து எடுத்து ரசிச்சு சொல்றீங்க. நீங்க எதுவுமே சீனை நடுவுல விட்ட மாதிரியும் எங்களுக்கு ஒரு ஃபீலே வரல. எல்லாத்தையுமே அந்த போலீஸ்காரன் நடுவுல ஒருத்தன் வந்து பாத்துட்டு இருந்தா ஆள் காணா போயிட்டான். அவனாவது உருப்படியா பின்னால வந்திருந்தானா கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவன் எல்லை முடிஞ்சு போயிடுது இல்லையா? அவன் அரிதனா ஸ்டேட் லிவிங் அதர் ஸ்டேட் இல்லையா? அவன் இதோட முடிஞ்சு போயிடுது இல்லையா? எல்லை என்ட்ரி அவனுக்கு அவன் ஸ்டேட்டுக்குள்ள இதெல்லாம் பண்ண சந்தேகத்தை வந்து தெரிஞ்சு போயிடுது. சந்தேகத்தோட தான் எல்லாம் பாக்குறாங்க, சந்தேகத்தோட தான் போறான், சந்தேகம் பயத்தோட தான் ஓடுறான். அந்த பயம் சந்தேகம். சொல்லுங்க. பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றீங்க. அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் சந்தேகம் ஆரம்பம், அந்த ஆளு கார்ல பாத்துட்டு போனது, அதுக்கப்புறம் 2வது சந்தேகம் அந்த போலீஸ், இதுன்னு வரிசையா சொன்னீங்க. அது நீங்க சொன்ன விதம் தான் சார். இல்லைன்னா எங்களுக்கு இது வந்து ஃபாலோ பண்ணி நம்மளால அந்த கதைக்குள்ள உள்ள போய் டிராவல் பண்ணி வர முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது நீங்க சொன்ன விதத்துல வந்து எங்களால ஒரு 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 இடத்துல கூட ஒரு இது இல்லாம நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அதுதான் ரொம்ப அருமையான விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். இது 4 லைன்ல கூட சொல்லலாமா? அது 4 லைன்ல சொல்லலாம். ஒரு அதான் சொல்லுவாங்க, அந்த படத்தை 4 லைன்ல சொல்லலாம், ஒரு பேர் சொல்லலாம், 10 லைன்ல கூட சொல்லலாம். ஒரு மர்டர் ஸ்டோரி, அவ்வளவுதான். 2 மர்டர்ஸ் ஸ்டோரி. அது அம்மா பர்சனாலிட்டி, அம்மாவுடைய மனத்தை வந்து உட்காந்துன்னு அன்னியன் படத்துல வர மாதிரி ஒரு இடத்துல அன்னியனா இருப்பான், ஒரு இடத்துல ஹீரோவா இருப்பான், அன்னியனா இருப்பான், ஹீரோ மாத்தி மாத்தி வர மாதிரி டாமினன்ட் ரோல் பர்சனாலிட்டி, அம்மாவுடைய டாமினன்ட் ரோல் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் முடிக்கிறார். சிக்மண்ட் ஃப்ராய்டு கொண்டு வர்றாரு கடைசி. பேசலாம், அடுத்து பேசலாம். தேங்க்யூ சார். வசந்தி மேடம் இருக்கீங்களா? பேசுறீங்களா? சார் இது வந்து நீங்க இப்போ ஏதோ ரீசெண்டா பார்க்கலையா சார்? நீங்க அப்ப பார்த்ததே ஞாபகம் வச்சு இவ்வளவு சொல்றீங்க? அப்படி எப்படி சார்? நான் சார் லாஸ்ட் இயர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் எழுதி 10 பக்கத்துக்கு 26 சீன் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். அப்ப திருப்பி பார்த்துருக்கீங்க ரீசெண்டா மூவி? சார் நிறைய அந்த படத்தை பார்ப்போம் சார். படம் வந்து இது சொல்லணும்னா உங்களுக்கு சந்தேகம் கேட்ட சொல்லணும். சரி, 26, 27 சீன் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல சொன்னது 1-2 சீன் விட்டுருப்பேன். நான் நோட் பண்ண சீனை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எதுல பாத்தீங்க நீங்க இப்ப ரீசெண்டா அந்த படத்தை? யூடியூப்ல சீனா பாத்துருக்கீங்க அங்கங்க? யூடியூப்ல முழு மூவியும் இருக்கு. முழு மூவி எப்படி இருக்குன்னாக்கா எப்படி இருக்குன்னாக்கா 1980ல இதே படம் கலர்ல வந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காண்பிக்காம பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு சீன் வரும், இந்த கலர் சீன் வரும். பிளாக் அண்ட் ஒயிட் சீன் ஒன்னும் மாத்தி மாத்தி கம்பைன்மெண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர், பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல வருது. அது இப்ப அந்த படம் பார்க்கலாம், என்னால என்ஜாய் பண்ண முடியும். பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்த இது கலர்ல வரல, எஃபெக்ட் வரல. இருக்கு, யூடியூப்ல இருக்கு. ஓகே சார். ஓகே, அதான் கேட்டுக்கிறேன், நான் பார்க்கலான்றதுக்கு தான் கேட்டேன். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார். சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி சார். சிவகுமார் சார், நல்ல அருமையா நீங்க கதையை சொன்ன விதம் வந்து ரொம்ப பாராட்டுக்குள்ளே ரொம்ப நல்லதா இருந்தது.
என்னால முழுமையா உங்க கதையை கேட்க முடியல. இடையில போன் கால் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ வெளியே போக வேண்டியதாகி போச்சு. அதனால முழுமையா கேட்க முடியல. ஆரம்பத்துல நீங்க சொன்ன அந்த இது நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் இருந்தது. அது மைனரா இருக்கிறதுனால மீசையை வரைஞ்சுக்கிட்டு போனது 17 வயசுல. அது எனக்கு அந்த அனுபவம் படத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், நான் பார்க்கல. படத்தை பார்க்கல. பார்க்க முடியாது. இல்ல ஆக்சுவலா நான் வந்து படம் பார்த்ததெல்லாம் என்னுடைய ஒரு 18 வயசுக்கு மேலதான் படம் பார்க்கறது வந்தது. ஸோ அந்த வயசுல நான் பார்க்கல அதை. பட் நீங்க சொன்ன அந்த கதை சொன்ன விதம் வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மெய் மறந்து கேட்கற மாதிரி இதுவா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சொல்ற தன்மை வந்துட்டு இந்த நீங்க ஒரு சிறந்த கதை சொல்லிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன கேட்டா கண்டினியூட்டியா கேட்க முடியல. ஒரு சில அர்ஜென்ட் கால்ஸ் அப்ப போற வெளியே போயிட்டு அதுல வந்துட்டு எனக்கு கண்டினியூட்டி விட்டு போச்சு. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நீங்க சொன்னதும் ரொம்ப நன்றி சார். நல்லா நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. ரத்னவடிவேல் சார் பேசுறீங்களா? வாங்க. வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம். வழக்கம் போல அசத்திட்டீங்க. ஆனா உங்களும் இந்த கதை சொல்ற அந்த பாணியில என்ன விசேஷம்டா கேஷுவலா இருக்கும். சும்மா ஏதோ எங்களுக்கு நேரடியாக தனிப்பட்ட முறையில ஏதோ கதை சொல்ற மாதிரி அப்படி இருக்கும். இது ஒரு என்ன மொத்தமாக கேட்டதுல பார்க்க இது ஒரு வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி. இதை நாங்கள் திரையில நேரடியாக பார்த்திருந்தா இல்ல புரிஞ்சிருக்குமோன்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஆனபடினால இப்ப நீங்கள் இந்த சொன்னதுக்கு அப்புறம் இதை பார்க்க வேணும் என்று எனக்கு ஒரு ஆவலா இருக்கு. கரெக்டா இப்ப நீங்கள் யூடியூப்ல செல்வா சொன்ன ஒரு இடம் தேடி அங்கே தேடினேன் இங்கே தேடினேன் எங்கும் இல்லைன்னு. ஆனா அவர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். அப்ப அது அந்த துணிவோட அதை நாங்க தேடி பார்ப்போம். கட்டாயம் நிச்சயமா பார்ப்பேன். அருமை. வழக்கம் போல சார் நீங்கள் அசத்திட்டீங்க. அதுதான் நான் சொல்லலாம். ரொம்ப அருமை. நீங்களும் பாக்கல. இது ஒன் ஆஃப் தி த்ரில்லர். இல்ல நான் பார்க்கவே இல்லை. பார்த்திருந்தாலும் புரிஞ்சிருக்குமோன்ற எனக்கு சந்தேகம். இப்ப ஒரு சிக்கல். அந்த இன்ட்ரோல் ஃபர்ஸ்ட் மர்டர் சீன் இருக்குல்ல, ஷவர் சீன் வந்து ஒன் ஆஃப் தி அப்படி சொல்லுவாங்க. உலகத்திலே நீங்க ரசித்து பார்த்த சீன்னா அது மர்டர் சீன் சொல்லுவாங்க. 78 ஷார்ட் கேமரா ஷாட் தான். 45 செகண்ட் முடிச்சிருக்காரு. 52 கட்டுன்னு அப்படியே ஆல்ஃபர்ட் ஹிச்காக் என்று சொல்லுவாரு. அந்த மர்டர் சீன் அவரே பிரமாதம் சொல்லுவாரு. எங்க ஆட்கள்லாம் பண்ணாங்க வந்தாங்க. அந்த சார் அந்த கடைசி சீன் வேணா போட்டு காமிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. அவர் சொல்லுவாரு எங்க ஆட்கள்லாம் பிரமாதம் பண்ணாங்க. அந்த ஒரு டார்சோ ஒரு முண்டத்தை கொண்டாந்து வச்சுட்டு முண்டத்துக்குள்ள ரப்பர் டியூப் எல்லாம் போட்டு இது ரத்தத்தை ஊட்டி கத்தி குத்துனா பீச்சி அடிக்கணும் சார். பீச்சி அடிக்கணும் நினைச்சாங்க. முட்டாங்க. கத்தி குத்துனா பீச்சி அடிக்காதா, ஒழுவுண்டா அது, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லி அவங்க வேலையெல்லாம் தீக்கு போட்டுட்டு அது ஒரு கட்டுடா, ஒரு கழுத்துல ஒரு கத்து, முதுகுல ஒரு குத்து, ரத்தம் வழியண்டா, அது கண்ணில வழிக்கு போடுண்டா. நீங்க சொல்றதுல ஹை இமேஜினேஷன்டா, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவங்க செலவு பண்ணி கொண்டு வந்து காட்சியில் தீக்கு போட்டாங்க. இங்க சொல்றாரு ஆல்ஃபிரடுக்கு, எங்க அழகா செஞ்சு கொண்டு வந்தானுங்க. ஒரு முண்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு ரப்பர் எல்லாம் போட்டு கத்தி குத்துனா அது பீச்சி அடிக்கும் சார். அது நல்லா இருக்குல்ல. சிலர் மியூசிக் போடக்கூடாதுனாங்களா, மியூசிக் போட்டுதான் ஆகணும் ஒய்ஃப் சொன்னா. இப்படி எல்லாம் பல டிஸ்கஷன் அந்த மர்டர் சீன் எடுத்த அந்த ஷவர் சீன் யாராவது பாருங்க. அவ்வளோ பேக்ரவுண்ட் நல்லா இருக்கும். ஒரு அசிங்கமா இருக்கா, ஆபாசமா இருக்காது. மேட்டர் ஆஃப் 45 செகண்ட் நம்ம பார்த்தா 1 மினிட் 2 மினிட்ல ஓடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க ஆர்மன் சார் பேசுங்க. சேவா கை தூக்கி இருக்காங்க, பேசிட்டுமா? பேசுறேன் சார். சேவா வாங்க. தேங்க்யூ சார். சிவகுமார் சார் ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த படம் நான் பார்க்கல. ரொம்ப அருமையா சொன்னீங்க. செம்ம த்ரில்லிங் ஸ்டோரி. எனக்கு த்ரில்லிங் ஸ்டோரினா ரொம்ப பிடிக்கும். நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். ரசிச்சு சொன்னீங்க. தேங்க்ஸ் a lot சார். தேங்க்யூ. வாங்க சார் ஆர்மன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார் சார் பெரிய பாராட்டுகள். ஏன்னா இந்த படம் நாங்க பார்த்தது இல்லை. ஆனா சார் என்ன நாங்க அப்போ வந்து எங்களுக்கு அனுமதி இல்லை சார். வந்து இந்த எங்க ஊர்ல எல்லாம் ராஜபத்திரா போறேன். நாங்க பார்த்ததெல்லாம் நீங்க சொன்னபடி ஔவையார் பார்த்திருக்கேன், தியாகராஜ எல்லாத்தையும் பார்த்திருக்கிறேன். சம்பூர்ண நமக்கு சார் அந்த மாதிரி படத்தை நமக்கு வந்து வீட்டுல அனுமதிப்பாங்க. அப்போ கூட்டு போவாங்க. அப்ப வந்து சினிமாவுக்கு வந்து தர டிக்கெட் வந்து 25 பைசா 20 பைசா காலேஜ்ல வந்து சார் 60ல வந்து நீங்க எல்லாம் காலேஜ்ல வந்து
இல்லைங்களா? இல்லையா? ஆமா 62 63 வந்து சென்னை. அப்ப இல்லை இங்கே ஓகே நான் வாய்ப்பு இல்லை எனக்கு அந்த நேரத்துல வந்து பார்க்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்போ வந்து 1 மணி நேரம் வந்து சினிமா பார்த்த மாதிரியே இருக்குது. ஏன்னா நான் ஒரு வந்து மணி நேரம் ஆயிடுச்சா? 1 மணி நேரம் நீங்க சொன்ன கதை வந்து 1 மணி நேரம் ஆயிருக்கு வந்து அப்படியே வந்து நான் அப்படியே உள்ள முங்கிட்டோம். உங்களோடய சேர்ந்து நாங்களே டிராவல் பண்ணிட்டோம் வந்து. அப்படியே கதையை வந்து இப்ப வந்து நான் இந்த எக்ஸார்சிஸ்ட் பார்த்து தான் ரொம்ப நாங்கள் நொந்து போயிருந்தோம். வந்து நானும் பார்த்துட்டு தான் ரொம்ப தியேட்டரை விட்டு அதுவும் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வருத்தப்பட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு அப்பவே வந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நீங்க இவ்வளவு அருமையா சொன்னது வந்து அப்படியே ரொம்ப ரசிக்க முடியும். ரொம்ப 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 ரசிக்க முடியாது. ஆனா கதை சொல்ற பாணி உங்களுக்கே ஒரு தனி மிடுக்கு சார். அதை யாரும் மிஞ்சவே முடியாது. அந்த அளவுக்கு ஊன்றி போயிருக்கிறீங்க வந்து அதுல வந்து. எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி படம் பார்க்கறதுக்கோ வாய்ப்பு இல்லை. சும்மா அது விளையாட்டு போக்குறது வந்து ரொம்ப அளவோடு இருந்தது. ஆனால் சினிமாவை வந்து அணு அணுவா ரசிச்சு நீங்க வந்து என்ஜாய் பண்ணி சொன்ன விதம் வந்து இப்போ அந்த படத்தை பார்க்கணும். செல்வா சொன்ன மாதிரி அந்த படத்தை இப்போ நானும் கொஞ்சம் தேடி பார்த்து கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு தான் வருது வந்து. நல்ல உணர்வு. ஃபிலிம் உண்மையிலேயே வந்து ஸ்டீஃபன் சார் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லி MOM ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நல்ல அனுபவமான நல்ல தேர்ந்த கதைகளை வந்து நமக்கு தளத்துக்கு கொடுத்து எல்லாரும் பாருங்க, நீங்க கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை தோணுன மாதிரி இருந்தது. நீங்க கதை எப்படி இருக்கோ என்னமோ தெரியாது சார். ஆனா நீங்க சொன்ன அத்தனையுமே வந்து ரொம்ப அற்புதம். உங்களை போல கதை சொல்லணுங்கிறதுக்கு வந்து நீங்க தனியா பயிற்சி எடுக்கணும் போல தெரியுது. அந்த அளவுக்கு இருக்குது. பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி சார். ஸ்டீஃபன் சார் உங்களுக்கு வாரம் ஒரு சினிமா சார். கண்டிப்பா ஒரு வாரம் ஒரு சினிமா பார்த்துருவோம். அது ஆனந்த் தேட்டர்ல எப்படி தேர்ஸ்டே ஒரு இங்கிலீஷ் படம் போடுவாங்க. நல்லா இருக்கோ இல்லையா போய் உட்காந்துருவோம். அது 80 பைசா டிக்கெட் இல்லை 1.5 டிக்கெட். அப்படிதான் நாங்கெல்லாம் 70களில் பேச்சுலர் இருக்கப்போ வாரம் ஒரு டிக்கெட்டு. சின்ன வயசுல எல்லா படமும் போய் உட்காந்துட்டு இருப்போம். பொழுதுபோக்கு சிறந்த பொழுதுபோக்கு சாதனம் தான் சொல்லுவேன். எனக்கு அது வேற பேட் ஹேபிட்ஸ் இல்லாம போச்சு. இதே படத்தை பத்தி பார்க்கறது பேசுறது அது நிறைய எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். சண்டை காட்சி, காதல் காட்சி, காமெடி காட்சி அப்படிதான் பார்ப்போமே தவிர கதையை சொல்ல தெரியாது. நம்ம சார் தான் அதுங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஆரம்ப புள்ளைய நம்ம அது அப்ப சொல்ல தெரியாது. இப்ப வந்து எல்லாத்தையும் அது நினைவுல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அது அவ்வளவுதான். அது ரொம்ப அருமை. நினைவு கொண்டு வர வேண்டிய என்ன சார் சொன்னதெல்லாம் என்ன தூசு தட்டி எடுத்து பார்க்க வேண்டியது. அப்படி தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது யார் பேசணும்? அமுதா மேடம் வாங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமா கதை சொன்னீங்க சார். சின்ன பிள்ளையில நாங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஏதாவது ஒரு சினிமா பார்த்துட்டு அந்த வாத்தியார் வர்றதுக்குள்ளார அந்த படத்தை எப்படியாவது கேட்டுடணும்னு உட்காந்துக்கிட்டு அந்த பெஞ்சில் எல்லாரும் ஒன்னா கூடி உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் கதை சொல்றதும் எல்லாரும் உட்காந்துட்டு கேட்கறதும் அப்படியே ஒரு மாதிரி அந்த கதையை பாதியோட வாத்தியார் வந்தோன்னு நிறுத்திட்டு ஓடுறதும் மறுபடியும் எப்போ போவாருன்னு காத்துட்டு இருக்கிறதும் அது மாதிரி நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருந்தது. வீட்டுல கூட நாங்க ரொம்ப சினிமாக்கெல்லாம் போக மாட்டோம். இந்த படம் எல்லாம் நாங்க பார்த்தது இல்ல. ஆனா யாராவது பார்த்துட்டு வர்றவங்க எங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு நிறைய பசங்க நாங்க எல்லாரும் உட்கார்ந்துருப்போம். அவங்க கதை சொல்லுவாங்க. எங்க மாமா எல்லாம் நல்லா கதை சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கதை சொல்லும் போது நாங்க உட்காந்துக்கிட்டு கேட்போம். அப்போ அந்த பயமா இருக்கும். அந்த மண்ணெண்ணெய் விளக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் கதையெல்லாம் கேட்கும்போது இந்த பின்னால தெரிகிற நிழல் கூட ஒரு பயமா தான் இருக்கும். நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த படியில ஏறுறாரு, அடுத்தது மாடிப்படியில ஏறுறாரு. அப்படிதான் சார் அந்த கதையே சொல்லுவாங்க. ஒரு படியில இருந்து 200 படி ஏறினா 200 படி வரைக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதவு கிட்ட போறது, அந்த கதவோட அந்த நிழல் தெரியுது அப்படின்னு நீங்க சொல்றது. ஆனா உள்ள எந்த சத்தமும் இல்ல. இது பேச்சு குரல் மாத்திரம் கேட்கறது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணும்போது ரொம்ப பயங்கரமா தான் இருக்குது. அது அப்படியே இந்த புதக்குழியில போய் விழறது ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். உங்களை மாதிரி கதை சொல்றதுக்கு ஆளே கிடையாது சார். உங்களுக்கு ஒரு பட்ட பேரே கொடுக்கலாம். நம்ம ஒரு விருதே கொடுக்கலாம். ஒரு விழா மாதிரி ஒண்ணு வச்சு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருது கொடுக்கலாம். என்ன சார் எல்லாரும் கதை சொல்றது? உங்க கதைக்கு ஈடே கிடையாது சார். அவ்வளவு அருமையா கதை சொல்லிட்டீங்க நீங்க இன்னைக்கு. நிஜமாவே அந்த துப்பறியும் படத்தை பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. அந்த நிழல சொல்றதும் அங்க ஏறுறதும் அந்த காலியா இருக்கிற எல்லா இடமும் காலியா இருக்கு. உனக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோ. ரொம்ப பயங்கரமான கதை சார். நான்லாம் இந்த மாதிரி பயங்கரமான படத்துக்கே போக மாட்டேன் முதல்ல.
இந்த மாதிரி பட் கதைகள் யாராவது சொல்லும் போது சார் நீங்க கேட்கறதுதான் சீரியஸா அன்னைக்கு. சொல்லும் போது அமுதா மேடம் சிரிச்சுன்னு இருந்தாங்க, நான் பார்த்தேன், ரொம்ப நேரம் சிரிச்சுன்னு இருந்தாங்க. ஐயோ, ரொம்ப பயமா இருந்தது தம்பி. அந்த அந்த பொம்மை அந்த கண்ணாடியில அவ உருவத்தை பார்த்து அப்படியே பயந்து போனது, அந்த மெதுவா அந்த நாற்காலி நகருதுன்னு அப்படி சொல்லும் போதே நமக்கு ஒரு அச்சம். ஐயோ, அப்படியே திரும்புதே அந்த நாற்காலி, என்ன ஆக போகுது அப்படின்னு. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஒரு வாழ்த்துகள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. இல்லை பேசிட்டாரு. ஓகே, தேங்க்யூ சார். வேற யார் பேசணும்? வசந்தி மேடம் வாங்க. வரேன் சார். நான் கொஞ்சம் நடுவில் ஒரு ஃபோன் கால் வந்ததுனால போயிட்டேன். எனக்கு பரவாயில்ல. இந்த படம் தெரியும், நான் பார்த்துருக்குறேன். அதனால வா வா. ஆமாம் சார். ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வந்து அந்த ஷவர் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து அங்கே இருக்கும்போது நான் பார்த்தது கிடையாது, இங்கே வந்து தான் பார்த்தேன். அதில் வந்து அந்த கார் ரொம்ப நல்ல காரு, பழைய காரு, நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். அந்த மோட்டல் அதுக்குள்ள போனது எல்லாமே நல்லா இருக்கும். இது ஆக்சுவலா ஒரு ரியல் ஸ்டோரி, தெரியுமா? தெரியுமா சார்? தெரியாது தெரியாது தெரியுது மேடம். அப்படி அப்படியெல்லாம் நான் படிக்கலமா, ஸ்டோரி புக்கில் இருந்து எடுத்ததுதான் இல்ல இல்ல சொல்றாரு அவர் வந்து. ஆக்சுவலி நானும் இப்ப படிச்சேன். ரியல் ஸ்டோரியை பேஸா வச்சு ஒரு பேச பண்ணியிருக்காரு. பட் நாட் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிட்டாரு அதுல இருந்து, நாட் த என்டையர் திங். ஆல்ஃபிரட் ஹிச்காக் வந்து ஒருத்தர் ஒரு ஒரு மென்டல் கேஸ், அதாவது அந்த ஆளு வந்து அப்சஸ்ட் வித் த மதர். அவன் வந்து என்ன பண்றான், அவன் வந்து பாடி பார்ட்ஸை திருடுறான். மற்றவங்கள கொலை பண்ணி அவங்களோட பாடி பார்ட்ஸை எடுத்து அவனுக்கு மென்டலாக வந்து அவன் அம்மாவை கிரியேட் பண்ணுறாப்புன்னு நினைக்கிறான். அம்மா இறந்துட்டாங்க, அப்சஸ் வித் த மதர்னால அது திருப்பி கிரியேட் பண்ண பார்க்குறான். அதுதான் அவனோட மென்டல் இது. அவன் சீரியல் கில்லர். அவன் பேர் என்ன எனக்கு தெரியாது. இது வந்து நான் முந்தி எப்போ படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு இதோட அவங்க கொஞ்சம் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூவியை எடுத்திருக்கிறாங்க. அதனால தான் அந்த அம்மாவோட இதை நீங்கள் ஃபுல்லும் பார்க்க மாட்டீங்க, அம்மாவோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்பீங்க. அவனுக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. அவங்க இது வந்து சைக்கலாஜிக்கல் நாவல், ஆக்சுவலாக சைக்கலாஜிக்கல் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹியரிங் வாய்ஸஸ், அந்த இது என்ன சைக்கோ இதில் இவங்க சொல்லுவாங்க, ஸ்டீவன் சார் அதை சொல்லலாம் என்ன அப்படின்ட்டு. அதில் அவங்க இந்த ஹியர் வாய்ஸஸ், அந்த மாதிரி தான் இவனுக்கு வாய்ஸஸ் நிறைய கேட்குது. அவங்க அம்மாவை ஏன்னா அப்சஸ்டு, அதுதான் இது. ஆனால் வந்து அந்த டெக்னிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கு, தெரிஞ்சது தான். முதல்ல பார்க்கும்போது த்ரில்லிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கும்போது இது அவ்வளோ இதாக இல்லையே. இப்போ பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்காது. முதல்ல பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ திரும்பி இன்னொரு தடவை பாருங்க, நீங்கள் பயமாக இருக்காது, ஏன்னா தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த டெக்னிக் அப்போ எடுத்தது, அப்போ வந்து அந்த டெக்னிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மழை பெய்யுறது, இந்த மழையில் நிறைய நேரம் கார் ஓட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா. ரொம்ப நேரம் கார் ஓட்டிகிட்டு போவா, தனியாக போவா, அப்புறம் தனியாக அந்த மோட்டலில் போய் இருப்பா. அந்த மோட்டல் அப்படிங்கிறது அதுவே ஒரு பாழடைஞ்ச இடமா இருக்கும் அதை பார்த்தாலே. அதுக்குள்ளே போய் அந்த ஒரு ரூமில் தனியாக இருப்பா, ஷவர் எடுத்துக்குவா. அப்போல்லாம் வந்து ரொம்பவே இதாக இருக்கும். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். இது ஸ்கீசோஃப்ரெனியாக்கு வரும், பைபாலர் டிசார்டருக்கு வரும், ஆமாம் சார். ஹாலுசினேஷன், இதெல்லாம் வந்து வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். இவங்களுக்கும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல, மல்டிபிள் டிசார்டர் பீப்புளுக்கும் வரும். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது வேற யார் பேசல? எல்லாரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேசியாச்சு சார். பேசியாச்சு. ரவி சார் வந்திருக்காரு, வாங்க. அவர் பார்த்துருப்பாரு இந்த படத்தை. ரவி சார் வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுக்கு பதிலாக மார்கழி மாத பஜனையோட நாங்கள் ஆரம்பிச்சு வச்சிட்டோம். நான் கேட்டேன். கேட்டிங்களா? நான் தான் கேட்டேன், நீங்க இன்ட்ரடக்ஷன்ல சொன்னதெல்லாம் கேட்டேன். கேட்டிங்களா? சரி. சார், சிவகுமார் சார், ஆஸ் யூஷுவல் மிக சிறப்பாக சொன்னீங்க. இந்த லாஸ்ட்டாக நான் வந்து அந்த கொலை செஞ்சுட்டு அந்த போய் அடக்கம் செய்துட்டு இந்த கேண்டி சாப்பிட்டு இருந்தாங்கல்ல, அது வரைக்கும் நான் கேட்டேன். நான் அதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் அது கேட்காம இருக்க முடியாது. இல்லை சார், படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த புதக்குழி அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கார் உள்ள போய் இது பண்ணுறதெல்லாம். பட்டு பார்த்தோன்னா என்ன எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா 60ல் நாட் பாசிபிள், ஏன்னா 57ல் தான்
பிறந்தது. ஓஹோ அதனால நான் பார்த்துருக்க சான்ஸ் இல்லை அது. ரொம்ப ஆஸ் யூஷுவல் சார், உங்கள் நேரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. நன்றி நிறைய சார். பேர் நன்றி பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானு. சார். வாய்ப்பே இல்லை சார். பல பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, நானும் பார்க்கல. பட் ஒரு நல்ல ஸ்டோரி சொன்னீங்க, ஒரு நல்ல ஸ்டோரி. வசந்தி மேடமும் அந்த விஷயத்த சொன்னாங்க. இப்போ ஒரிஜினல் பெரும்பாலான ஸ்டோரிஸ் வந்து கொஞ்சம் கரு எங்கேயாச்சும் நடந்த விஷயத்தை எடுத்துட்டு இவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டோரி தான். அதாவது த்ரில்லர் மாதிரி, நம்ம சேவா சொல்ற த்ரில்லிங் கதை மாதிரி இது ஒரு த்ரில்லர் கதையா இருந்தது. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2வது நாள். நேத்திக்கு ஒரு விதமான த்ரில்லர்னா இன்னைக்கு ஒரு விதமான த்ரில்லர். நாளை பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ சார். கல்யாணி மேடம் ரேஸ் பண்ணிருக்காங்க கை. சார் இது ரெக்கார்ட் ஆச்சா சார் இது? ஏன்னா ஆரம்பிக்கும் போதே நீங்க இல்லையே. ரெக்கார்டிங்லாம் போட்டுட்டேன். ஓ ரைட். கல்யாணி வாங்க. வந்து சிவகுமார் சார், நீங்க வந்து அந்த லைசன்ஸ் அந்த லேடி தேடுவார்ல, அவ பேக், அப்போ வந்து நீங்க வந்து லிட்டரலா நீங்க அந்த சீன்ல இருந்தீங்கிறதுக்கு இப்படி திரும்பி பையில இருந்து இப்படி எடுக்கிற மாதிரி ஆக்ஷன் எல்லாம் பண்ணீங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா சாரு கதை சொல்லும் போது சில ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவார். அந்த ஹேண்ட்பேக் அப்போ திரும்பிட்டாரு, திரும்பி அந்த மரியானாவே ஆயிட்டாரு. நல்ல ஒரு ஸ்டைல், சாருக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சிருக்காரு. அவரு இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்ற மாதிரி ஒரு கேரக்டர் பர்சனாலிட்டி ஆயிடுறாரு. அப்படியே அந்த கேரக்டர் ஜம்ப் ஆகுறாரு. அந்த பையன் ரொம்ப அழகா இருக்கும், சாமியா இருப்பான் சார். ரொம்ப துருதுருந்து இருப்பான் சார். அது நம்ம இந்த இப்ப இருக்கிறாரு தனுஷ் மாதிரியான ஒரு ஓடுவாங்க. நல்லா லைக் தட் பாய். ரொம்ப கோவம் வரும் பாருங்க, ஸ்னேக் லைக் அப்படி பாம்பு மாதிரி சீருவான் அப்படின்னு அவன் டிஸ்கிரிப்ஷன். அந்த படத்தை விட ஹிச்காக்குடைய டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாரு. அவர் படம் லெட் அஸ் கோ டு தி மர்டர் சீன் அப்படி கூட்டு, shall we go to the murder scene அப்படின்னு நம்ம கூப்பிட்டு போவார் சார். அந்த அவர் இன்டர்வியூல shall we visit to that murder scene, place of murder, இதுதான் this is the place of murder. இது சும்மா இருந்தது, இது அரிசாட்டில் ஒரு ஹோட்டலில் கட்டணும், அந்த பில்டிங் ஏற்கனவே இருந்தது, அது விக்டோரியா கோத்திக் ஸ்டைல் அப்படின்னு ஆரம்பிச்சு say this is original ஆந்த, நீங்க ஆந்த படம் தான், ஆந்ததான் சாதாரண. பட் வேட்டையாடம் பவர்ஃபுல்லா வேட்டையாடுமா, அதுதான் சிம்பாலிக்கா அந்த வேந்தையுடைய அந்த ஆந்தையுடைய கண்களையும் அவன் படத்தை விகாரமா நம்ம காண்போம். இஸ் சச் எ ஃபெலோ, தட் ஹீரோ இஸ் சச் எ ஃபெலோ. ஒரு ஆந்தைக்குரிய வேகம் அவனுக்கு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஆந்த சாதாரண வேட்டையாடினா பயங்கரமா வேட்டையாடுமா. ஆல்ஃபிரட் ஹிச்காக் அவங்க ஆட்களும் சொல்றாங்க, இன்டர்வியூல இதெல்லாம் படிச்சிருக்காங்க. அந்த ஆந்தையும் சிம்பாலிக்கா இருக்கும், மருந்து கழுகுகள். சொல்லு சார், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது எல்லாமே நீங்க அவரோட இன்டர்வியூல பாத்தீங்களா? அவர் எல்லாமே எக்ஸ்பிளைன் படத்தையும் பார்ப்பேன், இன்டர்வியூ படிச்சிருக்கேன். இல்ல சார், படம் பார்த்தாலும் இப்ப நீங்க நிறைய சீன்ஸ் சொல்றீங்கல்ல, அது எல்லாமே அவரோட இன்டர்வியூல பாத்தீங்களா? அவருடைய இன்டர்வியூ 2 பாத்ரூம் சீன் டிஸ்கிரைப் பண்ணுவாரு, இந்த பிளேஸ் ஆஃப் மர்டர் ஒரு சீன் டிஸ்கிரைப் பண்ணுவாரு. லெட் அஸ் கோ டு தட் பிளேஸ் ஆஃப் அப்படின்னு அவர் படத்தை இன்ட்ரோடக்ஷன் ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ண காட்சிகள்லாம் சில இன்டர்வியூ இருக்கு. படம் ப்ரொமோட் பண்றதுக்காக சில அந்த மாதிரி அவர் படம் ப்ரொமோட் பண்றப்போ எடுத்த சில 1 or 2 இன்டர்வியூஸ் நான் படிச்சிருக்கேன். அவர் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாரு. எங்க பசங்க பிரமாதமா பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் இப்பதான் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க சொல்றத பார்த்தா 1960ல இருந்தே இருக்கு. அவர் இன்னமும் பிரமாதம் ஆயிடு கொடுத்தாரு. ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட். வெல்ல படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் nobody should be allowed, strictly not even the president of America சொல்லுவாரு. கஷ்டப்படுறது அமெரிக்கா பிரசிடென்ட் கூட தியேட்டருக்குள்ள நுழையக்கூடாது படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். படம் ஆரம்பிச்சா nobody should, படம் ஆரம்பிக்க முன்னாடி வரணும். நண்பர்களே, இந்த கதையோட முடிவை யாரும் சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் அவர் போட்டுதான் அந்த விளம்பரமே போறோம். அந்த லண்டன்ல பெரிய விளம்பரம், சைக்கோ படம் போட்டு strictly for adults, nobody is allowed after the beginning of the scene அப்படின்னு போவாரு. அதே கண்கள்ல இது மாதிரிதான் போடுவாங்க சார். அதே கண்கள்ல அதே மாதிரிதான் போடுவாங்க. இந்த படத்துடைய முடிவை யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படின்னு போடுவாங்க. சொல்றப்ப சொல்ல பயந்துடாதீங்க,
பயந்துடாதீங்க, ஐ எம் கோயிங் டு சீன் அப்படி சொல்லி ஒரு ஆண்டை காண்பாரு, இந்த பறவை அந்த பறவை அப்படி இருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த படத்துல வர 1 or 2 சீனை ப்ரொமோட் பண்றதுக்காக அவர் இன்னொரு படம் இருக்கு, பேர்ட்ஸ்னு ஒரு படம். காக்கைகள் கூட்டம் கூட்டமா வந்து மனிதர்களை வேட்டையாடும். நாம தான் காக்கைகளை வேட்டையாடணும். காக்கைகள் கோபம் வந்து நான் பார்த்திருக்கேன் சார் பேர்ட்ஸ். அட்டகாசமா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும். பயமா இருக்காது. காக்காவை வந்து ரூமுக்குள்ள வந்து விரட்டி அடிக்க ஆண்களை. ஆமா, எப்படி அதை எடுத்தாங்கன்னே தெரியாது. அவ்வளவு ஏதாவது ஏஐ கூட இப்போ நம்ம ஏஐ சொல்லிடலாம், ஏஐ பண்ணிருக்குன்ட்டு. அது எப்படி அதை எடுத்தாங்கன்னு நினைப்பேன் நான். அவ்வளவு நல்லா இருக்கும். கடைசி சீன் வரும், ஒரே ஒரு காக்கா வந்து அந்த போஸ்ட் ஆமா மாதிரி உட்காரும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு வரும். கரெக்ட். வீடு சுத்தி அந்த பறவை காக்கா காண்பாரு. அந்த அந்த வில்லன்களை அட்டாக் பண்றதாக ரூமுக்குள்ள ஜன்னலுக்குள்ள பாஞ்சு அவங்கள விரட்டுறாங்க அந்த காக்காங்க. நல்லா இருக்கும். ஆமா, நன்றி சார், மகிழ்ச்சி. அந்த படத்துல மேடம் வாயூரிசம் ஒரு கான்செப்ட் சொன்னோம். வாயூரிசம், VOYURI, அதாவது ரகசியமா ஒருத்தர் பார்த்து ரசிக்கிறது. அந்த படத்துல நிறைய பீப்பிங் பீட்டர் போல எட்டி பாக்குறது, பாத்ரூம் எட்டி பாக்குறது. அவன் வந்து சார் அந்த அந்த கில்லர் வந்து முதல்ல அவனோட சைக்காலஜி புரிஞ்சுக்குங்க. அவன் சைக்கோபேத் அப்படிங்கும்போது அவனுக்கு கம்ப்ளீட்டா அவன் வந்து அப்சஸ்ட் வித் மதர். அப்சஸ்னா அவன் வந்து ரொம்ப ரொம்ப வேற லெவல்ல இருக்கான். அவங்க அம்மாவோட ரிலேஷன்ஷிப் வந்து அவனுக்கு வேறையா இருக்கு. நம்ம நார்மல் அம்மா குழந்தை ரிலேஷன்ஷிப்ல இல்ல அவன். அதனால அவன் சில சமயம் ஹெலுசினேட் பண்றான், சில சமயம் அவங்கள வந்து நினைச்சு ஒரு பார்ட்னர் மாதிரி நினைக்கிறான். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வருது. ஸ்கிட்சோஃப்ரீனியா, கரெக்ட். அப்சஸ் வித் அது ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து அது வேற சார். தெரியாம அவன் அம்மா கூட போய் இணைஞ்சிடறான். அந்த கதை அந்த கிரீக் மெத்தாலஜில அது வேற. அதை வச்சுதான் இவங்க இதெல்லாம் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்றாங்க, ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்ட்டு. பட் இவனோடது வந்து ரொம்ப சிவியர். அதனால எல்லாத்தையும் அது மாதிரி பீக் பண்ணி பார்த்து அந்த இடத்துல அவன் அம்மா நினைக்கிறானா அவனோட பார்ட்னர் நினைக்கிறானா என்ன மைண்ட்ல போகுதுன்னு தெரியல. தேங்க்யூ மேம், தேங்க்யூ, சூப்பர், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ, க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாய். பாய்.